குட் ஈவினிங் பாலமுருகன். குட் ஈவினிங்ப்பா. எல்லாருக்கும் குட் ஈவினிங். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ ஆயிடுச்சு. வரட்டும், பார்த்துக்கலாம். அண்ட் ஒன் மோர் திங் வருது. ஓகேங்களா? அதனாலக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லிபரலாக 10 மினிட்ஸ் கழிச்சு தான் வராங்க. ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் யாருக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸோ அவங்க கரெக்டான டைம் வந்தால் மட்டும் போதும். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராப்ளம் சால்விங் இருக்கு இல்லையா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ஏன்னா நம்ம லேட்டாக வரவங்களால முன்னாடி வர எல்லாருமே அஃபெக்ட் ஆகுறாங்க. கரெக்டாக டைமுக்கு சில பேர் 6:50லாம் ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ அவங்களாம் ஏன் 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணணும்? சரிங்களா? இனிமே என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அந்த டைம்ல ஒரு ஒரு இனிஷியல் டைம்ஸ்ல வந்து ஒரு 2, 3 ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ண போறோம். ஓகேவா? ப்ராப்ளம் சால்விங் நடந்துரும். கரெக்ட்டா கிளாஸ் 7:00 ஆரம்பிச்சுரும். ஸோ யாருக்கும் வெயிட் பண்ண போறது கிடையாது. ஸோ ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடலாம். ப்ராப்ளம் ஒரு 10 மினிட்ஸ் சால்வ் பண்ணிட்டு வி வில் கன்டின்யூ த கிளாஸ். யார் யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்டட் ஜாயின் பண்ணணும்னு இருக்காங்களோ ஜாயின் பண்ணட்டும். ஓகேவா? ஸோ அதான் பண்ண போறோம். பிகாஸ் என்ன பண்றதுன்னே தெரியல. எக்ஸாம் பிராக்டிஸ் பண்றதுக்கு வைக்கிறதுக்கு நிறைய யோசிக்க வேண்டியதா இருக்கு. சரி, எனிவே சரிப்பா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா,
நம்ம என்ன ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு ஆஸ் ஆஃப் நவ் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த டைப் ஆஃப் செல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அந்த பேசிக்ஸ்லேருந்து ஆரம்பிச்சு ஆக்சிடேஷன் ரிடக்ஷன்ஸ் அதெல்லாம் பார்த்துட்டோம். தென் டைப் ஆஃப் ஹாஃப் செல் அப்படின்னும் போது தேர் வில் பி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஹாஃப் செல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் அயான், மெட்டல் மெட்டல் இன்சாலிபிள் சால்ட் ஆனியான் ஆஃப் செல், இந்த 2 டைப்பும் பார்த்தோம். அண்ட் எப்படி வந்து ஒரு செல் ரெப்ரஸன்டேஷன் எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பார்த்தோம் இல்லையா? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்? ஆக்சுவலாக இன்னும் டைப்ஸ் இருக்கு. டைப்ஸ் ஆஃப் ஹாஃப் செல் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேஸ் அயான் ஆஃப் செல்ஸ். அதை எப்படி ரெப்ரசென்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டுலாம் இருக்கு. அதை நம்ம லேட்டரா பார்ப்போம். ஓகேவா? அதில் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் தனியா எழுதுறேன். பட் ஆனால் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டேபிள், ஓகே, எலக்ட்ரோகெமிக்கல் சீரிஸ் இருக்கு இல்லையா? அந்த டேபிள் நம்ம பார்த்துட்டு அதுலேருந்து நம்ம நர்வ்ஸ் ஈக்குவேஷன் போயிடலாம். அண்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ஓகேவா? இன்னைக்கு ப்ராப்ளம் சால்விங் இருக்கு. ஓகேவா? அண்ட் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுறோமோ அதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. ஓகேவா? ஸோ பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். ப்ரீவியஸ் கிளாஸஸ்ல என்ன பார்த்தோம்னு சொல்லிட்டு, ரைட்? ஸோ ஒரு செல் ரெப்ரசன்டேஷன் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம சொல்லிட்டோம். ஸோ ஆனோட் மஸ்ட் பி இன் லெஃப்ட் ஹேண்ட் சைட் அண்ட் கேத்தோட் மஸ்ட் பி ரைட் ஹேண்ட் சைட், ரைட்? ஒரு நிமிஷம் இருங்கப்பா, ஒரு நிமிஷம் இருங்க ப்ளீஸ், வெயிட் பண்ணுங்க. ஓகே. ஆனோட் மஸ்ட் பி இன் லெஃப்ட் ஹேண்ட் சைட் அண்ட் கேத்தோட் மஸ்ட் பி இன் ரைட் ஹேண்ட் சைட், ரைட்? ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் வந்துட்டு இப்போ ஃபார் கன்சிடர் இஸ் அ டேனியல் செல். அண்ட் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், டேனியல் செல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ டைப் ஆஃப் கால்வானிக்ஸ். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, கால்வானிக் செல்லில் வரக்கூடிய ஒன் ஆஃப் த டைப் தான் வந்து பார்த்தீங்கன்னா டேனியல் செல். டேனியல் செல் இஸ் நத்திங் பட் ஜிங்க் இஸ் ஆனோட் அண்ட் காப்பர் இஸ் அ கேத்தோட். இஸ் டேனியல் செல். ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா செல் ரெப்ரஸன்டேஷன்ஸில் எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ வந்து ஒரு டயக்ராமா போடும்போது லோன் அப்படின்னு இந்த ரூலை நம்ம ஃபாலோ பண்ணணும். அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஆக்சிடேஷன், ஆனோட் அண்ட் நெகட்டிவ், ரைட்டா? ஸோ அந்த ஆர்ஆர்சிபி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைட் ரிடக்ஷன், கேத்தோட் அண்ட் பாசிட்டிவ் சைட். ஓகே. ஸோ இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இது டயக்ராமா நம்ம வரையும் போது, ரைட்டா? ஸோ இப்போ இந்த கேஸ் ஆஃப் ஈக்குவேஷன் எழுதும் போது, ஓகேவா? இஃப் இட் இஸ் அன் ஈக்குவேஷன், நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கேத்தோட் ஆஃப் செல் ரியாக்ஷன், ஆனோட் ஆஃப் செல் ரியாக்ஷன், அப்புறம் ஒரு ஃபுல் ரியாக்ஷன்ஸ் இதெல்லாம் எப்படி எழுதுன்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு செல் ரெப்ரசன்டேஷன் எப்படி கொடுக்கறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஏபிசி ரூலை ஃபாலோ பண்ணணும். ஸோ ஆனோட் ஏ ரெப்ரசன்டஸ் ஆனோட், பி ரெப்ரசன்டஸ் சால்ட் பிரிட்ஜ் அண்ட் சி ரெப்ரசன்டஸ் கேத்தோட், ரைட்? ஸோ அப்போ ஆனோட் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எழுதுறோம். ஸோ இப்போ இங்கே ஃபார் கன்சிடர் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம டேனியல் செல், அப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிங்க் வந்து ஜிங்க் 2+ போகுது அண்ட் இட் மஸ்ட் பி என் சிங்கிள் லைன். எதுக்கு? இந்த சிங்கிள் லைன் வந்து விச் ரெப்ரசன்டஸ் சேஞ்ச் இன் ஃபேஸ், ரைட்டா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாலிட் ஃபேஸ்ல இருந்து இட் கேன் பி கன்வெர்டட் இன்டு என்னவோ கன்வெர்ட் ஆகுது, aqueous phase கன்வெர்ட் ஆகுது பை லூசிங் இட்ஸ் எலக்ட்ரான். ஓகேவா? ஸோ ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன். ஓகே. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா அயான்ஸ் ஆர் ஆல்வேஸ் நெக்ஸ்ட் டு த எங்க இருக்கணும் பாத்தீங்கன்னா நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் டு த பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வாட்டர் இஸ் நாட் ரெப்ரசன்டேஷன் செல் ரெப்ரசன்டேஷன் சொல்லிட்டு இதெல்லாம் நம்ம சொல்லி பார்த்துருந்தோம். அண்ட் திஸ் இஸ் அ டேனியல் செல் அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஃபுல் செல் ரியாக்ஷன் பார்த்தோம். இந்த மாதிரி நமக்கு எக்ஸாம்பிள் கொடுப்பாங்க. எக்ஸாம்பிள் என்ன மாதிரி கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, திஸ் இஸ் அன் டைப் ஆஃப், என்ன டைப் அது? வாட் இஸ் த டைப்? AgCl அண்ட் Ag plus Cl minus இருக்கு இல்லையா? என்ன டைப் ஆஃப் ஆஃப்செட்? வாட் இஸ் த டைப் ஆஃப், என்ன டைப் அது? மெட்டல் அயானா ஆர் கேஸ் அயான் ஆஃப் செல்லா ஆர் மெட்டல் இன்சாலிபிள் சால்ட் அயான்? எஸ். ஸோ மெட்டல் இன்சாலிபிள் சால்ட், மெட்டல் இன்சாலிபிள் சால்ட் அண்ட் மெட்டல் அயான். ஓகேப்பா. ஸோ கரெக்ட் எனிவே, பட் ஆனால் எக்ஸாக்டாக எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டல் இன்சாலிபிள் சால்ட் ஆனியன் சால்ட். ஓகேவா? ஸோ அந்த ஆஃப்செட். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா there is no charge. ஓகே, there is no charge change before and after. அதாவது ரியாக்டன்ட்லயும் ப்ராடக்ட்லயும் சேஞ்ச் கிடையாது. which mean நம்ம இந்த மாதிரி நமக்கு ரியாக்டன்ட்லயும் ப்ராடக்ட்லயும் ஆக்சிடேஷன் நம்பர் சேஞ்ச் இருந்தா மட்டும் தான் நம்மளால என்ன பண்ண முடியும்? we can find out whether it is an oxidation, எது ஆக்சிடேஷன் இன்வால்வ் இருக்கு, எது ரிடக்ஷன் இன்வால்வ் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியும். பட் இந்த கேஸ் in this type of reaction வந்து பாத்தீங்கன்னா, so there is no change in the oxidation number. so அப்ப என்ன பண்ணணும்? so it is a type belongs to metal insoluble salt anion based off cell. ஸோ அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ வி ஷுட் ஆட் கரஸ்பாண்டிங் மெட்டல் ஆட் பண்ணணும் இந்த ரெண்டு சைட்லையுமே. ஸோ இப்போ நம்ம ரெண்டு சைட்லையும் ஆட் பண்ணும் போதும் என்னதான் இருக்க போகுது? ஸோ த ரியாக்ஷன் ஷுட் பி பேலன்ஸ்ட். ஓகேவா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து நம்ம வி கேன் ஃபைண்ட் அவுட் ஹூ இஸ் கோயிங் டு ஆக்சிடைஸ் அண்ட் ஹூ இஸ் கோயிங் டு ரிடியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா வி கேன் ரைட் த ஓவரால் ரியாக்ஷன், ரைட்டா? ஸோ அதே பேஸ் பண்ணி ரியாக்ஷன்ஸ் நம்ம பார்த்தோம். ஓகேவா?
ஸோ ஆக்சுவலா லாஸ்ட் கிளாஸ்ல இது மட்டும் தான் நம்மளால பார்க்க முடிஞ்சது, பிகாஸ் இட் வில் டேக் டைம் ஸோ அண்டர்ஸ்டாண்டிங்க்கு. ஸோ நோ ப்ராப்ளம், நம்ம கொஞ்சம் ஃபாஸ்டா மூவ் ஆன் ஆகலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்? ஆக்சுவலா இது இன்னும் முடியலப்பா. நான் இப்ப செல் ரெப்ரசன்டேஷனுக்காக நான் சொல்லியிருந்தேன். பட் இதுலயே வந்து டைப் சொல்லிட்டேன். பட் ஒரு ஒன் ஆஃப் த கிளாஸ்ல வந்து நம்ம பார்க்கலாம். என்னென்ன டைப் ஆஃப் செல் இருக்கு, அதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க, மெட்டல் அயன் செல். அது இது வரைக்கும் என்ன சொல்லியிருக்கோம்? மெட்டல் அயன் ஆஃப் செல் எப்படி ரெப்ரசென்ட் பண்றது, அண்ட் மெட்டல் இன்சாலிபிள் சால்ட் அயன் எப்படி ரெப்ரசென்ட் பண்றதுன்னு சொல்லி பார்த்திருந்தோம் இல்லையா? அண்ட் நிறைய பேர் தப்பு பண்ணது எங்க பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இது என்னது, AgCl அப்படின்றது என்னது, ஸோ இட்ஸ் மெட்டல் இன்சாலிபிள் சால்ட். ஓகேவா? ஸோ அந்த இடத்துல தப்பு பண்ணக்கூடாது, நல்லா பார்த்துக்கோங்க. AgCl அப்படின்றது மெட்டல் இன்சாலிபிள் சால்ட், அண்ட் Agனா தான் மெட்டல், அண்ட் Cl மைனஸ் இஸ் நாட் அ மெட்டல் அயான், இட்ஸ் என்னது, ஆனயான். ஓகே, ஸோ உங்களுக்கு நல்லாவே தெரியும். பட் ஒரு வைடா பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணிடுவோம், டப்புன்னு தப்பு பண்ணிடுவோம். ஓகேவா? அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஸோ பி கேர்ஃபுல். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஒரு செல் ரெப்ரசன்டேஷன் அப்படி சொல்லி பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இட்ஸ் எலக்ட்ரோகெமிக்கல் சீரியஸ். ஆக்சுவலா லாஸ்ட் கிளாஸ்ல இதோட பத்தி இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருந்தேன். பட் இருந்தாலும் இப்போ நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த எலக்ட்ரோகெமிக்கல் சீரியஸ் இஸ் நத்திங் பட், ஸோ இப்போ நம்ம ஒரு டேனியல் செல் எடுத்துக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த டேனியல் செல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அப்பவே சொல்லியிருக்கோம், டைரக்டா அதாவது ஒரு ஆஃப் செல், நல்லாவே தெரியும், 2 ஆஃப் செல் சேர்ந்ததுதான் ஒரு கம்ப்ளீட் ஃபுல் செல், ரைட்டா? சோ அப்போ ஒரு ஆஃப் செல்லோட எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் எதை வருதுன்றதெல்லாம் நம்ம பின்னாடி பார்த்துட்டோம். when interface create between electrode and electrolyte, there will be a potential difference. ஓகேவா? so because the charge difference, மெட்டல்ல வந்து பாத்தீங்கன்னா there is a negative charge because of an electron, and வந்து பாத்தீங்கன்னா இந்த எலக்ட்ரோட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா it will have a positive charge, அதாவது cations, because of this ions, free ions, அதாவது free ions இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் எலக்ட்ரோலைட்ஸ்ல. இப்போ because of this free ions, there is a potential difference between the electrode and electrolyte interface create ஆகும் இல்லையா? ஸோ அந்த எலக்ட்ரோட் பொட்டன்ஷியலை வந்து பார்த்தீங்கன்னா we should measure. அதை மெஷர் பண்றதுக்கு நமக்கு என்ன இருக்காது, there is no specific instrument to directly measure the electrode potential between electrode and electrolyte for offset. ஓகேவா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா we need, நம்மளால என்ன பண்ண முடியும், நம்மளால ஒரு கம்ப்ளீட் செல்ல இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை தான் மெஷர் பண்ண முடியுமே தவிர ஒரு ஆஃப் செல்லோட கம்ப்ளீட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியலை நம்மளால டிஃபைன் பண்ண முடியாது, ரைட்டா? ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா அங்கதான் நமக்கு யாரும் இன்ட்ரோ ஆனோம் பாத்தீங்கன்னா தட் இஸ் கால்ட் ஷி எலக்ட்ரோட், அதாவது ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட். அது வந்து நம்ம என்ன சொல்றோம், இட்ஸ் ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோட் அப்படின்னு சொல்றோம். நான் இது எல்லாமே ப்ரீவியஸ் கிளாஸ்ல நடத்துனது தான், பட் ஆனால் நான் திரும்ப சொல்றேன் அப்படின்னும் போது பி கேர்ஃபுல். ஸோ அதுல வந்து ஞாபகம் நல்லா வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்போ ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோடோட பொட்டன்ஷியல் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ எஸ்ஆர்பி எஸ்ஓபின்னு சொல்லுவோம். ஸோ ஃபர்கெட் அபவுட் த எஸ்ஓபி அண்ட் எஸ்ஆர்பி மட்டும் வச்சுக்கோங்க. எஸ்ஓபின்றது ஸ்டாண்டர்ட் ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல், எஸ்ஆர்பின்றது ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல், ரைட்? ஸோ எஸ்ஓபியை ஃபர்கெட்டா வச்சிருங்க. ஸோ அதை நம்ம எடுக்க போறது கிடையாது. பட் வி நீட் யூஸ், எங்கேயாவது யூஸ் பண்ணுவோம், சம் பிளேசஸ்ல நம்ம யூஸ் பண்ணுவோம், சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பட் எஸ்ஆர்பி இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ எஸ்ஆர்பி பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா நமக்கு டேபிளே வந்து பாத்தீங்கன்னா அக்கார்டிங் டு ஐயூபா கன்வென்ஷன் தே ஆர் ப்ரொவைடிங் எஸ்ஆர்பி தான் நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுல வந்து பாருங்க ஹைட்ரஜன் வில் ஹேவ் த 0. ஓகேவா? எஸ்ஆர்பியா இருந்தாலும் சரி, எஸ்ஓபியா இருந்தாலும் சரி, பட் இங்கே கொடுத்துருக்கிறது எஸ்ஆர்பி. ஓகேவா? ஸோ எஸ்ஆர்பிக்கு அண்ட் எஸ்ஆர்பிக்கும் எஸ்ஓபிக்கும் தேர் வில் பி டிஃபரன்ஸ். என்ன சேஞ்ச் ஆக போகுது, மேக்னிட்யூட் மட்டும் தான் சேஞ்ச் ஆக போகுது, ரைட்டா? ஸோ அப்போ வந்து பாருங்க இங்க ஹைட்ரஜனை பொறுத்த வரைக்கும் பொட்டன்ஷியல் வேல்யூ, அதாவது ரிடக்ஷன் பொட்டன்ஷியல், ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் ரெண்டுமே என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ரெண்டுமே இந்த இடத்துல நமக்கு 0 தான்ப்பா. ஓகேவா? ஸோ அப்படி இருக்கிறதுனால, ஓகே, ரெண்டுமே 0வா இருக்கிறதுனால we can use this hydrogen as a standard hydrogen electrode. So it's a gas type, அதாவது ஆஃப் செல் சொன்னோம் இல்லையா, அதாவது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் செல். என்னது, மெட்டல் அயான், மெட்டல் இன்சாலிபிள் சால்ட் அயன் ஆஃப் செல், இன்னொன்று வந்து கேஸ் அயன் ஆஃப் செல் பா. ஸோ ஹைட்ரஜன் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் த கேஸ் அயன் ஆஃப் செல், சரிங்களா? ஸோ இப்போ அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பை யூசிங் தி ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட் மற்ற எல்லா ஆஃப் செல்லோடையும் நம்மளோட பொட்டன்ஷியலை கண்டுபிடிக்க முடியும். அப்படி கண்டுபிடிச்சதும் வந்து பாத்தீங்கன்னா இந்த காப்பர் அண்ட் ஜிங்க் இந்த மாதிரி நமக்கு கம்ப்ளீட் டேபிள் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இந்த வேல்யூல இருந்து we can determine, actually this value தான் நம்ம என்ன பண்ண போகுது பாத்தீங்கன்னா டிட்டர்மைன் பண்ண போகுது who is going to reduce, who is going to oxidize அப்படின்னு சொல்லிட்டு, ரைட்டா? சோ இந்த வேல்யூ வச்சுதான் நம்மளால என்ன பண்ண முடியும், ஒரு ஸ்பான்டேனியஸா நடக்கக்கூடிய எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷன்ல பர்டிகுலரா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒன்லி ஃபார் த ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன். ஓகேபா, நாட் நான் ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன். நான் ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன்ல நம்ம எக்ஸ்டர்னலா எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கொடுக்கறதுனால we can change. ஓகேவா? பட் நான் சொல்றது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன், ஃபார் ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன் we can determine யார் வந்து ஆக்சிடைஸ் ஆவா, யார் வந்து ரெடியூஸ் ஆவா அப்படின்றத பை யூசிங் திஸ் டேபிள் we can determine. ஓகேவா? சோ அப்படி பார்க்கும்போது
ஃப்ரம் திஸ் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா ஸோ அதாவது சிம்பிளா சொல்ற ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சிம்பிளா நிறைய வேல்யூ நிறைய 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 சொல்லுவாங்க. நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்க நம்ம காலேஜஸ்மே படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ ஒரு 2 ஆஃப் செல் கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு எது ஆக்சிடைஸ் ஆகும், எது ரிடியூஸ் ஆகும்னு கண்டுபிடிக்க முடியலன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த எஸ்ஆர்பி வேல்யூ நல்லா புரிஞ்சுக்கோங்க. எஸ்ஆர்பி வேல்யூ எதுக்கு அதிகமோ அதுதான் ரிடியூஸ் ஆகும். ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஹையர் த எஸ்ஆர்பி வேல்யூ இட் வில் ரெடியூஸ். ஓகே, நாட் அ ஏஜென்ட். ஏஜென்ட் வேற. அதாவது ஏஜென்ட்னா இப்போ இங்க பாருங்க, ஆக்சிடைசிங் ஏஜென்ட் கொடுத்திருக்காங்க. அப்போ ஆக்சிடைசிங் ஏஜென்ட் என்ன பண்ணும்? ஸோ அதர் ஆக்சைட்ல அது என்ன பண்ணும்? இதை ஆக்சிடைஸ் பண்ணும். பட் இட் செல்ஃப் இட் வில் ரெடியூஸ். ஓகேவா? நான் அந்த ஏஜென்ட்டை பத்தி சொல்ல வரல. பட் ஆனா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நான் என்ன சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 2 ஆப்ஷன் கொடுக்கும்போது எது உங்களால கேத்தோட் அதாவது எது ரிடக்ஷன் இன்வால்வ் ஆகும் சொல்ல முடியும். எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ எதுக்கு வந்து ஹையர் த வேல்யூ இருக்கோ, ஹையர் ரிடக்ஷன் வேல்யூஸ் சரியா, ஹையர் வேல்யூஸ் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வேல்யூ அதிகமா இருக்கோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா ரெடியூஸ் ஆகும். அண்ட் எது வந்து லோவர் வேல்யூவா இருக்கோ அதுதான் ஆக்சிடைஸ் ஆகும். ஓகேவா? ஸோ அது இந்த சிம்பிள் டேர்ம் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ ஹையர் பாசிட்டிவ் சார்ஜ். ஓகேவா? ஸோ மோர் பாசிட்டிவ் அதாவது மோர் பாசிட்டிவா இருந்தா இட் வில் ரெடியூஸ் அண்ட் மோர் நெகட்டிவா இருந்தா இட் வில் ஆக்சிடைஸ். சரிங்களா? சோ ஓகேவா? ஞாபகம் இருக்கா? இதை நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? சோ பேஸ்ட் ஆன் திஸ் இதை வச்சு தான் நம்ம சொல்றோம். இப்போ பாருங்க, ஜிங்க் அண்ட் காப்பர் எடுத்துக்கலாம். சோ திஸ் இஸ் ஃபார் டேனியல் செல். அப்ப டேனியல் செல் வந்து பாத்தீங்கன்னா காப்பர் இட் வில் ஹேவ் 0.34 அதாவது பாசிட்டிவ்ல இருக்கு. அண்ட் ஜிங்க் வந்து பாத்தீங்கன்னா இட் வில் ஹேவ் -0.76 அப்ப அது நெகட்டிவ்ல இருக்கு. அப்ப ரெண்டுத்துலயும் கம்பேர் பண்ணும்போது எது மோர் பாசிட்டிவ்? அதாவது ஆக்சுவலா மோர் பாசிட்டிவ் ஏன் சொல்றாங்கன்னா, இப்போ when we are comparing இங்க பாருங்க, நெகட்டிவ் வேல்யூ பாசிட்டிவ் வேல்யூ கம்பேர் பண்ணும்போது நம்மளால டைரக்டா சொல்ல முடியும் எது பாசிட்டிவ்ல இருக்கோ அதை ரிடக்ஷன் இன்வால்வ் ஆகும்னு சொல்லிட்டு. இப்ப ரெண்டுமே பாசிட்டிவ்ல இருக்கு அப்படின்னும் போது எது ரிடியூஸ் இன்வால்வ் ஆகும்னா அங்கதான் we are using this term more positive. சரிங்களா? சோ இப்போ நீங்க சொல்லுங்க பாப்போம், மேங்கனீஸ் அண்ட் சில்வர் இதுல எது வந்து ரெடியூஸ் ஆகும்? சாரி, மேங்கனீஸ் இல்லையா? சரி ஒரு நிமிஷம் இருங்க. அயோடின் அண்ட் சில்வர்ப்பா. அயோடின் சில்வர் இது ரெண்டுத்துல எது வந்து ரெடியூஸ் அண்ட் எது வந்து ஆக்சிடைஸ் ஆகும்? நல்லா புரிஞ்சுக்கோங்க. சில்வர் அண்ட் அயோடின். சில்வர் அயோடின் இதுல வந்து பாத்தீங்கன்னா எது ஆக்சிடைஸ் ஆகும்? ஓகே, சில்வர் எங்க இருக்கு? 0.8. அயோடின் எங்க இருக்கு? 0.4. ஸோ சில்வர் என்னப்பா? சில்வர். ஓகே. ஸோ சில்வர் என்ன ஆகும்? ரெடியூஸ் ஆகும். ரைட். ஸோ சில்வர் ரெடியூஸ் அண்ட் அயோடின் ஆக்சிடைஸ். சில்வர் ரெடியூஸ். ரைட், சூப்பர்ப்பா. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்மளால கண்டுபிடிக்க தெரியுதா? ஸோ ஆக்சுவலா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நிமிஷம். ஏஜென்ட்னா இட் வில் டிஃபரெண்ட்ப்பா. ஏஜென்ட்னா அதுக்கு ஆப்போசிட்ல வரும். அதாவது ஏஜென்ட்னா இப்போ ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இருங்க வரேன். ஓகே, இன்னும் கொஞ்சம் நம்ம ஃபாஸ்டா போலாம். ஆக்சுவலா இப்போ ஏஜென்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது ரைட்டிங் புரியலன்னா கேளுங்க ப்ளீஸ். ஓகே, ஸோ இப்போ ஏஜென்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது there will be two type of agents, ரைட்டா? ஸோ என்னென்ன ஏஜென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் இஸ் ரெடியூசிங் ஏஜென்ட், ரைட்டா? ரெடியூசிங் ஏஜென்ட். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடைசிங் ஏஜென்ட். இதில் வந்துட்டு ரெடியூசிங் ஏஜென்ட் இல்லையா? ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா
ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படின்னா இதோட மீனிங் என்னப்பா? நல்லா புரிஞ்சுக்கோங்க, கன்ஃபியூஷன் பண்ணிக்காதீங்க. ஓகேவா? ஸோ ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படின்னா அதோட மீனிங் வந்து இட் செல்ஃப் இட் வில் ஆக்சிடைஸ். சரியா? ஸோ அப்போ பாருங்க, ரெடியூசிங் ஏஜென்ட் என்ன ஆகும்? ரெடியூஸ் அதர் ஆஃப் செல். எக்ஸாக்டா மீனிங் சொல்லணும்னா இட் வில் ரெடியூஸ் அதர் ஆஃப் செல். ஓகே, ரெடியூசிங் ஏஜென்ட்ல இட் வில் ரெடியூஸ் அதர் ஆஃப் செல். ஓகேவா? ரெடியூஸ் அதர் ஆஃப் செல். ஓகேவா? அண்ட் என்ன ஆகும்? இட் செல்ஃப் என்னப்பா ஆகும்? இட் செல்ஃப் it get oxidized. ஓகே, சோ அப்ப இங்க நமக்கு என்னது? ஆக்சிடைசிங் ஏஜென்ட் என்ன ஆகும்? ஆக்சிடைஸ் அதர் ஆஃப் செல். ஓகேவா? என்ன பண்ணும்? ஆக்சிடைசஸ் அதர் ஆஃப் செல். ஓகேவா? ஆக்சிடைசஸ் அதர் ஆஃப் செல். இட் செல்ஃப் என்ன பண்ணாகும்? itself it will reduced. ஓகே, சோ புரியுதா? ஓகேவாப்பா? ஸோ இப்போ ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ இந்த டேபிள்ல வந்து பாருங்களேன், இந்த டேபிள்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு இங்கே பாருங்க. ஸோ ஸ்ட்ராங்கர் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஓகேவா? ஸ்ட்ராங்கர் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் என்னது? இங்கே மேலே இருக்க எல்லாமே என்ன ஆகும்? ஸோ இட் செல்ஃப் ரெடியூஸ் ஆகும். சரிங்களா? ஸோ இது என்னது? இது வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் ஆகும். ரைட்டா? ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வீக்கர் ரெடியூஸ், சாரி, இட் செல்ஃப் இட் வில் ரெடியூஸ். ரைட்? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, ஸ்ட்ராங்கர் ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரெடியூசிங் ஏஜென்ட்னா அப்ப என்ன பண்ணும்? அதர் ஆஃப் செல்ல ஆக்சிடைஸ் பண்ணி அதர் ஆஃப் செல்ல ரெடியூஸ் பண்ணும். அப்ப இட் செல்ஃப் இது என்னது? ஆக்சிடைஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கன்ஃபியூஷன்லாம் பண்ணிக்காதீங்க, சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மோர் பாசிட்டிவ் இட் வில் கெட் ரெடியூஸ், மோர் நெகட்டிவ் இட் வில் கெட் ஆக்சிடைஸ். சரிங்களா? ஸோ இதை ஞாபகம் வச்சுட்டு ஸோ ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ரெடியூசிங் ஏஜென்ட் கேட்டாங்கன்னா ஸோ அதுல இருந்து அப்படியே ஆப்போசிட்டா எடுத்து எழுதிருங்க. ஓகேவா? ஸோ புரியுதாப்பா? புரியுதா? இது வரைக்கும் யாருக்கா டவுட் இருக்காப்பா? ஸோ எனி டவுட் இந்த சீரியஸ்ல எதுக்காவது யாருக்காவது டவுட் இருக்கா? ப்ளீஸ் கேளுங்க. ஓகே, ஸோ டவுட் இல்லைன்னா நம்ம ஃபர்தரா மூவ் ஆன் பண்ணி போகலாம், பிகாஸ் இட் இஸ் இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஓகே, இப்போ பார்ப்போம். இப்போ பாருங்க, இப்போ இந்த ஓகே, ஸோ இங்க பாருங்க, இப்போ வந்து பாத்தீங்கன்னா திஸ் இஸ் டேபிள், ரைட்? ஸோ இந்த டேபிளை பொறுத்த வரைக்கும் இந்த எலக்ட்ரோகெமிக்கல் சீரியஸ் இருக்கு இல்லையா? இந்த எலக்ட்ரோகெமிக்கல் சீரியஸ்ல இருந்து நமக்கு என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோட ஃபியூச்சர்ஸ், அதாவது இதோட ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அண்ட் இது வந்து லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம கொடுத்துருந்தோம். இது ஆக்சுவலா ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்களாப்பா எல்லாரும்? ஐ ஹோப் ஒர்க் அவுட் பண்ணி சென்ட் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். ஃபியூ மெம்பர் எல்லாமே சென்ட் பண்ணிட்டீங்களான்னு தெரியல, பட் ஃபியூ மெம்பர்ஸ் சென்ட் பண்ணாங்க. ஓகே, ஸோ இது எப்படின்னு தெரியும்ல? ஸோ அப்போ இங்க வந்து பாருங்க, இந்த மாதிரி கொடுக்கும்போது இங்க பாருங்களேன், ஆக்சுவலா இட்ஸ் a சிம்பிள் கான்செப்ட். ஆக்சுவலா இந்த என்னது? இட்ஸ் a சிம்பிள் கான்செப்ட். இங்க பாருங்க, இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும். ஓகே, ஸோ இங்க பாருங்களேன், இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் பாருங்களேன், இட்ஸ் நாட் டூ மச் ஆஃப் காம்ப்ளிகேட்டட். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் தான் திரும்பவும் சொல்றேன்ல, கான்செப்ட் வந்து சேம் தான். ஓகேவா? கான்செப்ட் வந்து சேம் அண்ட் சிம்பிள் தான். எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நான் அகைன் இதான் சொல்றேன், சிஎஸ்ஆர் எக்ஸாம் ஆர் எனி காம்படிட்டிவ் எக்ஸாம், இது வந்து ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் தான்ப்பா. இதை பாருங்களேன், இதுல இருக்கக்கூடிய கான்செப்ட் என்ன? இந்த கொஸ்டின் ஸ்பெசிபிக்கா இந்த கொஸ்டின் எடுத்துக்கோங்க. இந்த கொஸ்டின்ல வந்து ஒரு கான்செப்டுமே கிடையாது. ஆக்சுவலா இந்த ஒரு டேபிள், இந்த டேபிளை நீங்க ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த எக்ஸாம இந்த கொஸ்டினை நம்மளால சால்வ் பண்ண முடியும். ரைட்டா? ஸோ அப்ப இங்க பாருங்க, இதுல என்ன கொடுத்துருக்காங்க? அரேஞ்ச் பண்ணிருக்காங்க இல்லையா? அண்ட் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்ல நம்ம எங்க மிஸ்டேக் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன். ஸோ அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா அதாவது பெரிய 2 லெவல்ல நம்ம யோசிக்கக்கூடிய கொஸ்டினும் கிடையாது, ரொம்ப மேத்தமெட்டிக்கலா வரக்கூடிய கொஸ்டினும் கிடையாது. அப்ப இந்த கொஸ்டினை ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல எங்க நம்ம மிஸ்டேக் பண்ணுவோம்? ஆக்சுவலா நம்ம இந்த மாதிரி கொஸ்டின்ல தான் மிஸ்டேக் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா, பெரிய பெரிய கொஸ்டின்ல கூட நல்லா ஃபோக்கஸ்டா இருந்துட்டு நம்ம என்ன பண்ணிடுவோம்? ஈஸியா ஆன்சர் பண்ணிடுவோம். பட் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்ல தான் அவங்க வந்து நம்மள டியூன் பண்ணுவாங்க. நம்மளும் என்ன பண்ணிடுவோம் பாத்தீங்கன்னா, கேர்லெஸ் மிஸ்டேக்ல சிம்பிள் கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா அட்டன் பண்ணிட்டு அவுட் ஆயிடும். சரிங்களா? சோ இப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எப்படி அட்டன் பண்ணணும் ஃபர்ஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்ஸ்டெட் ஆஃப் நீங்க இந்த மாதிரி எடுத்து எடுத்து நீங்க எழுதுறதுக்குள்ள நான் என்ன சொல்லியிருக்கேன்? எக்ஸாம் அட்டன் பண்றதுக்கு மொத்தம் ஒரு 2 வேஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் வே வந்து தான் நம்ம ஃபாலோ பண்றோம். என்னதுன்னு பாத்தீங்க, ஒரு அதாவது கரெக்டான ஆன்சரை சூஸ் பண்றது. ஓகேவா? ஸோ பட் செகண்ட் வே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட்ஸ் கால்ட் எலிமினேஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ அதாவது எது கரெக்டான ஆன்சர்னு சொல்லி ஸ்ட்ராங்கா இருக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஏன்னா பிகாஸ் இந்த சிஎஸ்ஆர் கொஸ்டினும் சரி, அதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம்ல பேசிக்காவே
2 கொஸ்டின் வந்து மோர் 2 ஆப்ஷன்ஸ் வந்து மோர் சிமிலரா இருக்கும். ரொம்ப ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கும். 2 ஆப்ஷன் வந்து ஈஸியா நீங்க எலிமினேட் பண்ணிடுவீங்க. ஸோ மீதி 2 ஆப்ஷன் வந்து ரொம்ப சிமிலரா இருக்கும். அந்த இடத்துல தான் நமக்கு கன்ஃபியூஷன் ஆகும். ஸோ அதனால தான் நான் என்ன சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஆன்சர்ன்னு நீங்க ஸ்ட்ராங்கா ப்ரூவ் பண்றத விட, இது ஆன்சர் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்கா இருங்க. ஓகேவா? அதுதான் நம்ம எலிமினேஷன் மெத்தட ஃபாலோ பண்ண போறோம். ஓகேவா? ஸோ அப்ப இங்க பாருங்க, நீங்க தான் ஆன்சர் பண்ண போறீங்க. ஆல்ரெடி நீங்க ஒர்க் பண்ணி சென்ட் பண்ணியிருக்கீங்க. பட் எப்படி அட்டெண்ட் பண்றதுன்றது ஒரு ஐடியா மாரி குடுக்குறேன் பாருங்க. ஸோ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோனே இந்த ஆப்ஷன்ல இருந்து எடுங்க நீங்க. இப்போ ஓகேவா? ஸோ அப்ப இங்க பாருங்க, செல் வித் ஏ அண்ட் பி. ஓகேவா? ஏ அண்ட் பின்னு குடுத்துட்டாங்க. ஏன்றது என்னது? அயன். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா, சின்றது என்னது? பின்றது என்னது? அலுமினியம். ஓகேவா? ஸோ அத விட்டுருங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா, Fe ரெட்யூஸ்ட். ஓகேவா? Fe ரெட்யூஸ்ட் வித் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, அப்ப இத மட்டும் ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணுங்க. அப்ப வந்து இது 2த்தையும் கம்பேர் பண்றீங்க. இங்க பாருங்க. ஸோ எத கம்பேர் பண்றீங்க? ஏ அண்ட் பி. ஓகே. ஸோ ஏ அண்ட் பி எடுத்துக்கும்போது நல்லா பாருங்களேன். இங்க பாருங்க. ஸோ ஏ அண்ட் பி அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ ஓகே. இது 2 மட்டும் தான் இப்ப ஃபோக்கஸ் பண்றீங்க. இது 2த்துலயும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு, இப்போ இந்த கொஸ்டின்ல பாருங்களேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா, Fe ரெட்யூஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ அதாவது இது நீங்க அந்த இத விட்டுருங்க. இப்ப பாருங்க. இது 2த்துலயும் பார்க்கும்போது எதுப்பா மோர் பாசிட்டிவ்? விச் ஒன் ஹேவ் த மோர் பாசிட்டிவ்? இந்த 2ல ஏ அண்ட் பில விச் ஒன் ஹேவ் மோர் பாசிட்டிவ்? எனி கன்ஃபியூஷன்? மோர் பாசிட்டிவ் எதுப்பா? இங்க 2மே நெகட்டிவ் தான் இருக்கு. எஸ். பாசிட்டிவ் கிட்ட எது இருக்கு? ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா மைனஸ் அது இங்க இருக்கும். ரைட்டா? சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா -0.8 அது பாசிட்டிவ் கிட்ட இருக்கும். சோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா, ஆஃப் கோர்ஸ் இதுல என்னது? A வந்து பாத்தீங்கன்னா -0.8 இது -1 வந்துருச்சு. அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா அயன் தான் ரெடியூஸ் ஆகும். ரைட்டா? சோ இந்த கொஸ்டின்ல என்னது? அயன் ரெடியூஸ் ஆகும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இங்க பாருங்க. இந்த ஒரு 5 செகண்ட் நீங்க ஸ்பெண்ட் பண்றீங்க. இது 2யும் பாக்குறீங்க. விச் ஒன் ஹேவ் ஹையர் பாசிட்டிவ் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அயன் வந்து வித் ஹேவ் த க்ளோசர் டு த பாசிட்டிவ் ரைட்டா? ஸோ அப்போ பார்க்கும்போது இதுதான் ஹையர் வேல்யூ. அப்போ இது நம்ம என்ன பண்ணிடலாம்? அஃப்கோர்ஸ் இட் வில் ரெடியூஸ். ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணிடணும்? நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆப்ஷனை பார்க்குறீங்க. இங்க பாருங்க. இந்த 2 ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ அயன் ஆக்சிடைஸ் கொடுத்துருக்காங்க. தப்பு. ஓகே. ஸோ ஏ அண்ட் பில என்ன கொடுத்துட்டாங்க? அயன் ஆக்சிடைஸ் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இப்போ பார்த்த உடனே 2 ஆப்ஷனும் கேன்சல் பண்ணிட்டோம். ஓகேவா? சோ அப்ப இது 2த்துலயும் வந்து பாத்தீங்கன்னா ஏ அண்ட் பி Fe ரெடியூஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்ப ரிமைனிங் இருக்கிறது என்னது? ஏ அண்ட் சில Fe ரெடியூஸ்டா இருந்தா யூ சூஸ் ஏ ஆப்ஷன் அண்ட் Fe ஆக்சிடைஸா இருந்துச்சுன்னா யூ சூஸ் பி ஆப்ஷன். ரைட்டா? சோ அப்ப ஏ அண்ட் சி இப்ப கம்பேர் பண்ணுங்க. சோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து என்ன கம்பேர் பண்ண போறோம்? ஏ ஓகே அண்ட் சி. இது 2ல வந்து பாத்தீங்கன்னா சோ ஆஃப் கோர்ஸ் பாசிட்டிவா இருக்கிறது என்ன ஆகும்? இட் வில் ரெடியூஸ். ரைட்டா? சோ பாசிட்டிவா இருக்கிறது என்னது? சோ பாசிட்டிவ் வந்து இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சி அதாவது இந்த இடத்துல AgCl அது வந்து என்ன ஆகுது? ரெடியூஸ் ஆகுது. அப்ப அயன் வந்து என்ன ஆகும்? ஆக்சிடைஸ் ஆகும். ரைட்டா? சோ அப்போ இந்த இடத்துல Fe ரெடியூஸ் கொடுத்துருக்காங்க. அப்படியா? கிடையாது. Fe வந்து என்ன ஆகாது? ரெடியூஸ் ஆகாது. சோ அப்போ இதுல பி ஆப்ஷனை கேன்சல் பண்ணிடுறோம். ஆஃப் கோர்ஸ் என்னது ஆப்ஷன்? பி இஸ் த ஆப்ஷன். ஓகேவா? சோ புரியுதா? நீங்க எல்லாத்தையும் போட்டு எந்த ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காதீங்க. எலிமினேஷன் மெத்தட் இஸ் ஈஸியஸ்ட் மெத்தட் டு அட்டெம்ப்ட் த எக்ஸாம்ஸ். நம்மள டைமை வந்து அதிகமா கன்சியூம் பண்ணாது. ஓகேவா? டைமை வந்து ஈஸியா நம்ம ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ற மாதிரி நமக்கு வச்சுக்கலாம். ஓகே இந்த எலிமினேஷன் மெத்தட்ல. ஓகே. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். பட் பின்னாடி வரதுலையும் பாருங்களேன். பின்னாடி வரதுல நம்ம நீங்க மேபி கொஸ்டின் ஆன்சர்ஸ்லாம் எடுத்து இந்த மாதிரி மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் சாலிட் ஸ்டேட் குரூப் எல்லாம் முடிச்சோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி மெத்தட்ல நீங்க சால்வ் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா நம்மளோட டைம் வந்து என்ன ஆகாது? அதிகமா கன்சியூம் ஆகாது. சரிங்களா? புரியுதா? புரியுதாப்பா? யாருக்கா டவுட் இருக்கா? ஓகே. சோ இப்ப நம்ம பார்ப்போம். இப்போ எலக்ட்ரோகெமிக்கல் சீரிஸ் பார்த்துட்டோம். இப்ப பாருங்க இந்த எலக்ட்ரோகெமிக்கல் சீரிஸ் இருக்கு இல்லையா? இந்த எலக்ட்ரோகெமிக்கல் சீரிஸோட ஸ்பெசிபிக் ஃபியூச்சர்ஸ் என்னன்னு சொல்லி பாருங்களேன். சோ இப்போ ஃபர்ஸ்ட் ஃபியூச்சர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோ வி கேன் கால்குலேட் ஸ்டாண்டர்ட் EMF அதாவது E நாட் செல். நல்லா புரிஞ்சுக்கோங்க. E நாட் அப்படின்றது நாட் இட்ஸ் ரெப்ரசன்ட் அஸ் எதுப்பா? நாட் வந்து எது ரெப்ரசன்ட் பண்ணுது? ஸ்டாண்டர்ட் கண்டிஷன். நாட் எது ரெப்ரசன்ட் பண்ணுது? which represent as standard condition. ஓகே ஞாபகம் வச்சுக்கோங்க. E நாட் செல். ஓகே. சோ E நாட் செல் E செல் ரெண்டையும் கன்ஃபியூஷன் பண்ணிக்காதீங்க. E நாட் செல்னா இட்ஸ் ஸ்டாண்டர்ட் EMF அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸ்டாண்டர்ட்னா ஒன்றும் கிடையாது. ஸோ அதோட கண்டிஷன் ஓகே டெம்பரேச்சர் என்ன இருக்கணும்? ஸ்டாண்டர்ட் கண்டிஷன் அப்படிங்கும் போது டெம்பரேச்சர் சுட் பி 25 அண்ட் கான்சன்ட்ரேஷன் சுட் பி 1 மோலார். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரூம் டெம்பரேச்சர். ஓகேவா? ஸோ இதெல்லாம் இருந்துச்சுன்னா இட்ஸ் அ ஸ்டாண்டர்ட் EMF அதாவது ஸ்டாண்டர்ட் செல் E நாட் செல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இஃப் இட் இஸ் ஸ்டாண்டர்ட் செல் ரியாக்ஷன் அப்ப நம்ம என்ன பண்ணிடலாம்?
டைரக்டா we can calculate E naught cell. எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா by using this formula பா. ஓகே, எந்த ஃபார்முலா யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபார்முலா E naught cell equal to E naught of SRP. என்னது? E naught cell equal to E naught of SRP and அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா E naught of SRP of cathode minus E naught SRP of anode. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுல SOP கொடுத்தாங்கன்னா ஃபார்முலா will change. ஓகேவா? பட் ஆனா நீங்க என்ன பண்ணணும்? SOP க்கு கன்வெர்ட் பண்ணிடுங்க. SOP இருந்தா ஃபார்முலா வந்து சேஞ்ச் ஆகும். நீங்க என்ன பண்ணிடணும்? SRP க்கு கன்வெர்ட் பண்ணிடுங்க. அதுதான் நமக்கு ஈஸியஸ்ட் வே. சரிங்களா? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி we can directly calculate the E naught cell பா. ஓகே, ஃபார்முலா என்னது பாத்தீங்கன்னா E naught of SRP. ஓகே, cathode and E naught of SRP anode. சரிங்களா? cathode minus anode. இதுதான் ஃபார்முலா. ஸோ ரொம்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. இட்ஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இது வந்து another ஃபார்முலா. ஓகேப்பா, நான் சொல்லியிருக்கேன் நான் கிளாஸ்ல மேபி சொல்லியிருக்கேன்னு எனக்கு தெரியல, பட் இப்போ சொல்றேன் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நமக்கு எக்ஸாம் சாப்டர்ஸ் நடத்திருக்கோம் இல்லையாப்பா. ஸோ இப்போ சாப்டர்ஸ் நடத்திட்டு இருக்கும்போது எதுக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரிக்கு. ஓகேவா? ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் மோர் ஓவர் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஃபார்முலா, ரைட்டா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சாப்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இல்லையா? ஸோ இப்போ ஒரு 2 சாப்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு 3rd சாப்டர் இப்போ ஒரு சாப்டர் முடியுது அப்படின்ற போது அந்த சாப்டர்ல வரக்கூடிய ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க நோட்ல பின்னாடி இல்ல முன்னாடி ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா முன்னாடி நீங்க அந்த சாப்டரை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த ஃபார்முலா ஃபுல்லா ரீட் பண்ணிடுங்க. ஸோ அந்த ஒரு ஃபார்முலா ஃபுல்லா இப்போ அந்த சாலிட் ஸ்டேட்னா என்னென்ன ஃபார்முலா வரும், குரூப் தியரினா என்னென்ன ஃபார்முலா வரும், எலக்ட்ரோகெமிஸ்ட்னா என்னென்ன ஃபார்முலா வரும், ஸோ என்னென்ன ஃபார்முலா நம்ம நடத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஃபார்முலா மட்டும் ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10, 12 அந்த மாதிரி தான் ஃபார்முலா இருக்கும். ஓகே, அது தாண்டி இருக்காது. அந்த ஃபார்முலா மட்டும் ரெகுலராக படிச்சுட்டு வாங்க. நீங்கள் கான்செப்டை படிக்கிறீங்க இல்லை எடுத்து பார்க்குறீங்கன்னா டெய்லி அந்த ஃபார்முலா ஜஸ்ட் எடுத்து பாருங்க. அதை பார்த்தாலே மோரோவர் உங்களுக்கு கொஞ்சம் கான்செப்ட் ஞாபகம் இருக்கும் அண்ட் ஈஸியாக இருக்கும் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுறது வரைக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிசிக்கல் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் கான்செப்ட்ஸ் கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டு ஃபார்முலாஸ் அதுக்கப்புறம் எக்ஸாமில் நீங்கள் போட்டு பார்த்தாவே ஈஸியாக சால்வ் பண்ணி பாஸ் பண்ணிடலாம்ப்பா. பிகாஸ் ஃபார்முலா நீங்க தெரிஞ்சுட்டா போதும், ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ அப்போ பார்த்துக்கோங்க, ஒரு சாப்டர் முடியுது அப்படின்னா அந்த சாப்டரோட அந்த நோட் நீங்க எழுதி வச்சிருக்கீங்க இல்லையா, அதுக்கு முன்னாடியோ இல்லை பின்னாடியோ அந்த சாப்டர்ல வரக்கூடிய கம்ப்ளீட் ஃபார்முலா லிஸ்ட் அவுட் பண்ணி எழுதி வச்சிருங்க. அண்ட் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் மேபி 2-3 ஃபார்முலாஸ் வந்து புதுசா பார்த்துருப்பீங்க. அந்த ஃபார்முலா நோட் பண்ணி வைங்க. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க மிஸ் பண்றதுக்கான சான்ஸே இருக்காது. ஸோ பிசிக்கல் கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் புரியுதா? ஸோ இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ குரூப் தியரி அண்ட் சாலிட் ஸ்டேட்டுக்கு எழுதி வைங்க. இப்போ எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி அப்படின்னும் போது அப்போ அதுல என்னென்ன ஃபார்முலாஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் அவுட் பண்ணி எழுதி வைங்க. ஓகேவா? புரியுதா? ஓகே, ஸோ பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து பாருங்க. ஸோ ஆக்சுவலாக இது நான் சொன்னது தான், இதில் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க, மோர் த வேல்யூ ஆஃப் ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோர் த வேல்யூ ஆஃப் ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல். அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா மோர் லைக்லி respective species will be reduced. ஓகேவா? more the value நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, it will reduced. ஓகேவா? more the values it will reduced. more the value of SRP it will reduce பா. ஓகே, it will consider as a better oxidizing agent. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ itself it will reduce and அது என்ன பண்ணுவோம், என்ன ஆக்ட் ஆகும், ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ஆக்ட் ஆகும். ஓகே, இப்போ இங்க பாருங்க, lesser the value so it more likely undergo the oxidation and it is a better reducing agent. ஓகே, ஸோ புரியுதாப்பா? ஓகே, ஸோ இதுல யாருக்கா டவுட் இருக்காப்பா? இதுல யாருக்கா டவுட்? எனி டவுட் ஏதாவது இருந்தா சொல்லுங்கப்பா ப்ளீஸ். யாருக்கா டவுட் இருக்கா? ஓகே, டவுட் இல்லைன்னா பரவாயில்ல, போலாம் நெக்ஸ்ட் வரலாம். யாராவது கேட்க வந்தீங்களாப்பா? ஓகே ஃபைன், சரி பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திஸ் ஆர் த ஃபியூச்சர்ஸ். இது நமக்கு நல்லாவே தெரியும், இந்த கான்செப்ட் தான். அண்ட் நல்லா பார்த்துக்கோங்க, கொஸ்டின்ல வந்து ஈனாட் செல் மோஸ்ட்லி கேட்க மாட்டாங்க, 2 மார்க்ஸ் அந்த மாதிரி கேட்பாங்க. பட் அதுவுமே கொஞ்சம் ட்ரிக்கி பண்ணி தான் கேட்பாங்க, டேரக்டா இந்த மாதிரி கேட்க மாட்டாங்க. பட் இஃப் பாசிபிள் எப்பயாவது ரேர் கேசஸ்ல என்ன பண்ணிடுவாங்க, ஈனாட் செல் வேல்யூ டேரக்டா கேட்பாங்க, எஸ்ஆர்பி எஸ்ஓபி கொடுத்துட்டு. ஓகேவா? ஸோ ஈனாட் செல் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னது, ஈனாட் செல் ஈக்குவல் டு ஈனாட் ஆஃப் எஸ்ஆர்பி கேத்தோடு மைனஸ் ஈனாட் எஸ்ஆர்பி ஆஃப் ஆனோடு. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, மாற்றி எழுதாதீங்க. இதுல ஏதாவது சேஞ்ச் ஆச்சுன்னா சைனும் சேஞ்ச் ஆகும். அது உங்களுக்கு அது கரெக்டா தெரியும்னா யூ கேன் சேஞ்ச். ஓகேவா? அதர்வைஸ் யூ ஷுட் ஃபாலோ திஸ் ஃபார்முலா.
SRP மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ SRP ஆஃப் கேத்தோட் மைனஸ் SRP ஆஃப் ஆனோட். ஓகே, ஓகேவாப்பா, புரிஞ்சுதா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஃபார் ஸ்டாண்டர்ட் கண்டிஷன். இப்போ தான் நம்ம எங்கே வர போகிறோம் பார்த்தீங்கன்னா நர்ன்ஸ் ஈக்குவேஷனுக்கு வர போகிறோம். திஸ் ஆல் ஃபார் த ஸ்டாண்டர்ட் கண்டிஷன். ஸ்டாண்டர்ட் கண்டிஷன்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? இட் ஷுட் பி டெம்பரேச்சர் 25 டிகிரி செல்சியஸ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கான்சென்ட்ரேஷன் ஷுட் பி 1 மோலார் அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கான்சென்ட்ரேஷன் டெம்பரேச்சர் சொல்லட்டுமா, அதுக்கப்புறம் ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா 180 mm இருக்கும். ஸோ இது எல்லாமே இருந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் ஸோ இட்ஸ் கன்சிடர்ஸ் ஸ்டாண்டர்ட். ஓகேவா? ஸோ எல்லா ரியாக்ஷனுமே நம்ம ஸ்டாண்டர்ட் கண்டிஷன்ல தான் பண்றோமான்னு கேட்டீங்கன்னா, இந்த ரெடாக்ஸ் ரியாக்ஷன் எல்லாமும் ஸ்டாண்டர்ட் கண்டிஷன் நடக்குமான்னு கேட்டீங்கன்னா, அஃப்கோர்ஸ் இட் நாட். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அப்போ நான் ஸ்டாண்டர்ட் கண்டிஷன்ல நடக்கக்கூடிய ரியாக்ஷனோட பொட்டென்ஷியல், அதாவது E0 செல் அதாவது E செல் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we can use the formula. அங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா யார் வரான்னு பார்த்தீங்கன்னா நர்ன்ஸ்ட் வராரு. ஓகேவா? ஸோ அப்போ நர்ன்ஸ்ட் ஈக்குவேஷனை வச்சு we can calculate for non standard condition, non standard redox reactions. ஓகேவா? ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. if it is a standard reaction நம்ம டைரக்டா என்ன பண்ணிடலாம், அதாவது E0 செல்லோட வேல்யூ நம்ம என்ன பண்ணிடலாம், E0 SRP of cathode minus E0 SRP of anode அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிடலாம் பார்த்தீங்கன்னா we can calculate. ஓகேவா? ஃபார் ஸ்டாண்டர்ட் கண்டிஷன் நல்லா பார்த்துக்கோங்க. we can calculate standard EMF, அதாவது E0 செல்ல தான் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? from the series. அப்ப நான் எனக்கு E செல் வேணும். E செல்னா அதாவது இந்த நாட் இல்லாம போடுவோம். அது வந்து பாத்தீங்கன்னா ஃபார் நான் ஸ்டாண்டர்ட் கண்டிஷன். அது என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ஸ்டாண்டர்ட் கண்டிஷன். அது எப்படி கண்டுபிடிக்கும்னு பாத்தீங்கன்னா பை யூசிங் நர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன் பா. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ பாருங்க, இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா நர்ன்ஸ் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் நர்ன்ஸ் ஈக்குவேஷன். இங்கே பாருங்க. ஸோ நர்ன்ஸ் ஈக்குவேஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ் டு கால்குலேட் த EM ஆஃப் த செல். ஓகே, EMF ஆஃப் த செல், அதாவது E செல், நாட் அ E0 செல். E0 செல்னா நம்ம டைரக்டா எங்க இருந்து எடுத்துக்கலாம்? ஸோ ஃப்ரம் எலக்ட்ரோகெமிக்கல் சீரியஸ்ல இருந்து நம்மளால எடுத்துக்க முடியும். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே, ஸோ இந்த இடத்துல EM ஆஃப் த செல், அதாவது E செல் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேபிள் டு த ஆஃப் செல்ஸ் ஆஸ் வெல் அஸ் கம்ப்ளீட் செல் ரியாக்ஷன்ஸ். இது எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேபிள் ஃபார் ஆஃப் செல் அண்ட் கம்ப்ளீட் செல் ரியாக்ஷன்ஸ்க்கு இது என்ன ஆகும், இட் வில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? த நர்ன்ஸ் ஈக்குவேஷன் ரிலேட்டட் டு த EM ஆஃப் த செல். ஓகேவா? EM ஆஃப் த செல் வித் த ஸ்டாண்டர்ட் EM ஆஃப் த ஆஃப் செல். ஓகேவா? ஸோ அதாவது ஃபுல் செல்லுக்கும் சரி ஆஃப் செல்லுக்கும் சரி and the concentration involved in the species and temperatures. இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி ஆக்சுவலா நர்ன்ஸ் ஈக்குவேஷன்ல இருந்து இதுல என்ன சொல்ல வராங்க பாத்தீங்கன்னா, நர்ன்ஸ் ஈக்குவேஷன்ல இருந்து we can calculate standard EMF. ஓகே, ஸ்டாண்டர்ட் EMF. ஓகே, அதுக்கப்புறம் ஆஃப் செல் ஸ்டாண்டர்ட் EMF ஆஃப் த செல் வந்து கண்டுபிடிக்கலாம். அதாவது ஃபுல் செல்லும் கண்டுபிடிக்கலாம், ஆஃப் செல்லும் கண்டுபிடிக்கலாம், as well as கான்சென்ட்ரேஷன் கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர். இது எல்லாத்தையும் வச்சு we can calculate. இது எல்லாமே இருந்துச்சுன்னா we can calculate நர்ன்ஸ் ஈக்குவேஷன். சரிங்களா? ஸோ நர்ன்ஸ் ஈக்குவேஷன் என்னன்னு தெரியுமாப்பா? எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஓ, பட் என்னன்றதை நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். சரிங்களா? ஸோ நர்ன்ஸ் ஈக்குவேஷன் ஒன்றும் கிடையாது. ஸோ பின்னாடி நான் நடத்துகிறேன், பட் ஆனால் இப்போ நான் இங்கே எழுதிட்டேன். ஓகே, ஸோ இங்கே பாருங்க. ஸோ நர்ன்ஸ் ஈக்குவேஷன் என்னது? E செல். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. E செல், நாட் அ E0 செல். E cell. Okay, E cell equal to E0 cell. Okay, E cell equal to E0 cell. Okay, so minus 0.0591. Okay, upon n. சரிங்களா? So log q. log q. Qன்றது வந்து பார்த்தீங்கன்னா reaction coefficient. So reaction quotient. Okay, பின்னாடி நம்ம டிஃபைன் பண்ணலாம் என்னன்றது. ஓகேவா? ஸோ புரியுதாப்பா? ஓகே, திஸ் இஸ் a நர்ன்ஸ் ஈக்குவேஷன். நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும், பட் ஒரு ரிமெம்பருக்கு நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஓகே தானே? ஒரு நிமிஷம். சரி, இப்போ நெக்ஸ்ட் நம்ம போகலாம். இப்போ இந்த நர்ன்ஸ் ஈக்குவேஷன் நமக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் ஒரு சின்ன டெரிவேஷன் நான் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ பாருங்க, நர்ன்ஸ் ஈக்குவேஷன் எப்படி அப்படின்னு பாருங்க. ஸோ ஆக்சுவலி திஸ் இஸ் ஃபார் நான் ஸ்டாண்டர்ட் கண்டிஷன் இல்லையா?
ஸோ திஸ் இஸ் நான் ஸ்டாண்டர்ட் கண்டிஷன். ஸோ இப்போ ஃப்ரம் தெர்மோடைனமிக்ஸ் நமக்கு தெர்மோடைனமிக்ஸ் ஓரளவுக்கு தெரியும். பட் இதெல்லாம் 12th தான்ப்பா. பெரிய பெரிய தெர்மோடைனமிக்ஸ் கான்செப்ட்லாம் இல்லை. பட் இதில் தெர்மோடைனமிக்ஸ் தான் வரும். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் வி நோ from thermodynamics pa. Okay, from thermodynamics. ஓகே. ஸோ இதுலேருந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெர்மோடைனமிக்ஸில் ஒரு ஃபார்முலா இருக்குது. இது எல்லாருக்கும் நமக்கு தெரியும். ஸோ அதாவது டெல்ஜிக்கான ஃபார்முலா டெல்ஜி ஈக்குவல் டு ஓகே டெல்ஜி கிவ்ஸ் ஃப்ரீ எனர்ஜி ஃபார்முலா. ஓகே, டெல்ஜி ஈக்குவல் டு டெல்ஜி நாட். ஓகே, நாட்ன்றது இங்கே ஸ்டாண்டர்ட் கண்டிஷன்ஸ். ஓகேவா? அண்ட் ஆர்டி லேன் கியூ. ஓகே. ஸோ இது வந்து தெர்மோடைனமிக் ஃபார்முலா. சரியா? ஸோ டெல் ஜி ஈக்குவல் டு டெல் ஜி நாட் ஓகே ப்ளஸ் ஆர்டி லேன் கியூ. ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கியூன்றது வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் கோஷன். ரியாக்ஷன் கோஷன். ஓகேவா? அண்ட் டீன்றது டெம்பரேச்சர். அண்ட் இதெல்லாம் தெரியும் தானேப்பா. ஆறுங்கிறது ரூம் டெம்பரேச்சர், டீன்றது லேன் கியூ. ஓகே. பட் இப்போ இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கேஸ் ஆஃப் ஆல்சோ இந்த ரியாக்ஷன் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்சோ அட் ஈக்லிபிரியம். இந்த ரியாக்ஷன் ஈக்லிபிரியத்தில் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா ஆல்சோ அட் ஈக்லிபிரியம். ஓகே, அட் ஈக்லிபிரியம் டெல் ஜி என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெல் ஜி ஈக்குவல் டு ஜீரோப்பா. என்னது? டெல் ஜி ஈக்குவல் டு ஜீரோ. ஓகேவா? ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. டெல் ஜி ஈக்குவல் டு ஜீரோ அண்ட் ஈக்லிபிரியத்தில் சொல்கிறோம். ஓகே. ஸோ கி ஈக்குவல் டு ரியாக்ஷன் கோஎஃபிஷியன்ட் இருக்கு இல்லையா, அது வந்து கே ஈக்லிபிரியம் அப்படின்னு சொல்லி மாறும். ஓகே. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இது என்ன ஆகுன்னு பார்த்தீங்க. ஸோ அட் ஈக்லிபிரியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அட் ஈக்லிபிரியம். ஓகே. ஸோ அட் ஈக்லிபிரியம் ஸோ டெல் ஜி ஈக்குவல் டு ஜீரோப்பா. ஈக்லிபிரியத்தில் டெல் ஜி வந்து நமக்கு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ ஆகிடும். அண்ட் கியூ என்னதுன்னு பார்த்தீங்கன்னா கே ஈக்லிபிரியம். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போது இதை நம்ம ரீரைட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த ரியாக்ஷனை நம்ம இப்போ ரீரைட் பண்ணோன்னு வச்சுக்கோங்க. சரி, ரியாக்ஷன் கிடையாது, இந்த ஃபார்முலா. ஓகே. ஸோ அப்போ டெல்ஜி நமக்கு என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு டெல்ஜி ஜீரோ ஈக்குவல் டு டெல்ஜி நாட். ஓகே, டெல்ஜி நாட் ஜி மாதிரி இருக்காது. டெல்ஜி நாட் ப்ளஸ் ஆர்டி லேன் கே ஈக்லிபிரியம். ஓகே, புரியுதாப்பா? இந்த ஸ்டெப் எல்லாருக்கும் புரியுதா ஏன் அப்படின்னு? ஓகே. ஸோ அப்போ இந்த ஃபார்முலா அப்போ அகைன் நம்ம ரீரைட் பண்ணி எடுத்தோம்னா எப்படி ஆகும்? ஸோ டெல் ஜி நாட் ஈக்குவல் டு மைனஸ் ஆர்டி லேன் கே ஈக்லிபிரியம். ஓகேவா? இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஃபார்முலா என்னது? டெல் ஜி நாட் ஈக்குவல் டு மைனஸ் ஆர்டி லேன் ஈக்யூ இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த ஃபார்முலா. ஓகே, கூட வாங்க. ஓகேவா? ஸோ டெல் ஜி நாட் ஈக்குவல் டு மைனஸ் ஆர்டி லேன் கே ஈக்லிபிரியம். இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லலாம்? ஸோ இட் இஸ் இன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. ஆல்சோ இந்த ஃபார்முலா நம்ம எப்படி ரீரைட் பண்ணி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல்சோ ஈக்குவல் டு மைனஸ் என்எஃப் இ நாட்ஸ். ஆக்சுவலாக இந்த தெர்மோடைனமிக்ஸில் வரும். பட் இந்த நர்ன்ஸ் ஈக்குவேஷன் டெரிவேஷனில் நீங்கள் எல்லாருமே படிச்சிருக்கோம். நம்ம எல்லாருமே இது படிச்சிருப்போம். ஸோ ஈஸி தான். ஸோ டெல் ஜி இந்த ஈக்குவேஷனில் ஆல்சோ என்ன பண்ணலாம்? டெல் ஜி நாட். ஓகே, del G not equal to del G not equal to so minus RT okay ln K equilibrium. Okay, it's also equal to minus NF
E naught cell. Okay. So del G equal to என்னது minus NF E naught cell. இது எல்லாமே நம்ம படிச்சது தான். Okay. So ஞாபகம் வச்சுக்கோங்க. It's also equal to இந்த del G naught இருக்கு இல்லையா, it's equal to minus NF E naught cell. அப்போ நம்ம என்ன சொல்லலாம், RT ln K equilibrium equal to NF E naught cell அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லையா. இந்த ஃபார்முலாவை நம்ம இப்படி ரைட் பண்ணலாம் இல்லையா. ஸோ இதுவும் இம்பார்ட்டன்ட்பா, இந்த ஃபார்முலாவும் இட்ஸ் இம்பார்ட்டன்ட். சரிங்களா. ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாவும் இட்ஸ் இம்பார்ட்டன்ட், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ இப்போ அண்ட் ஒன் மோர் விஷயம் என்னன்னா, இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஈக்லிபிரியம் இருக்குல்ல, ஈக்லிபிரியத்துல வந்து பாத்தீங்கன்னா E naught cell வேல்யூ நமக்கு 0. ஸோ சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலா அட் ஈக்லிபிரியம் இருக்கு இல்லையா, ஈக்லிபிரியத்துல ஸோ del G equal to 0. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரியாக்ஷன் கோஎஃபிஷியன்ட் வந்து பாத்தீங்கன்னா K ஈக்லிபிரியம் வந்துடும். இந்த இடத்துல E cell, ஓகேவா, E cell also 0 at equilibrium conditionலப்பா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ புரியுதா. ஸோ திஸ் இஸ் அ ஃபார்முலா. ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா, இங்க இருக்க எல்லாமே இந்த மூணுமே இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. நான் பெருசா டெரிவேஷன்லாம் எதுவும் கொடுக்கல. ஸோ இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா மட்டும் நான் கொடுத்துறேன். ஓகேவா. ஸோ புரியுதாப்பா. இதுல இருக்க டவுட் இருக்கா, இதுல இருக்க டவுட் இருக்கா. ஸோ நமக்கு தேவையான இந்த ரெண்டு ஈக்குவேஷன், நமக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் என்னது, இந்த ரெண்டு ஈக்குவேஷன் தான். சரிங்களா. ஸோ அப்போ இங்க பாருங்க, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ டெல் ஜி இங்க பாருங்க, டெல் ஜி நாட் ஈக்குவல் டு எதுன்னு பார்த்துட்டோம், டெல் ஜி நாட் இருக்கு இல்லையா, விச் இஸ் ஈக்குவல், விச் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு n மைனஸ் என்எஃப் ஈனட் செல் இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டோம். ஓகேவா. ஸோ இப்போ இங்க பாருங்க இந்த ரியாக்ஷன் எப்படி எழுதுறோம்னு சொல்லிட்டு, இது ஃபர்தரா எப்படி எழுதுறோம்னா, ஓகே. ஸோ இப்போ இங்க பாருங்க, since del G naught, சரிங்களா, del G sorry del G naught ஓகே plus RT ln Q. ஓகே, நமக்கு தெரியும் ரைட்டா. ஸோ இதுல இருந்துட்டு இங்க பாருங்க, ஸோ இந்த del G இருக்கு இல்லையாப்பா, இதை நம்ம என்ன சொல்லியிருக்கோம், which is also equal to minus NF E naught cell அப்படின்னு, சரி E. ஓகே E cell. ஸோ அப்போ இந்த இடத்துல நாட் இருக்கும்போது மைனஸ் என்எஃப் இ நாட், இந்த இடத்துல இது ஸ்டாண்டர்ட் கண்டிஷன் அப்படின்றதுனால, பிளஸ் ஆர்டி ஓகே லேன் கியூ. ஓகேவா. ஸோ இப்போ நம்ம இது என்ன பண்ணலாம் ஃபர்தரா, இது நம்ம ஃபர்தரா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் என்எஃப் டைரக்டா டிவைட் பண்ணலாமா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்எஃப் என்ன பண்ணலாம், ஃபர்தரா டிவைட் பண்ணுறோம். ஓகே. ஸோ பிகாஸ் இதை கேன்சல் பண்ணுறதுக்கு என்எஃப் காமனாக தானே இருக்கு. ஸோ அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் என்எஃப் நான் என்ன பண்ணுறேன், மைனஸ் என்எஃப். ஓகே, மைனஸ் என்எஃப். ஓகே. ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் நான் கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்ற பட்சத்தில் எனக்கு ஃபைனல் ஈக்குவேஷன் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, ஓகே. ஸோ இந்த இடத்துல எப்படி வரும், ஸோ ரிமைனிங் என்ன இருக்குது, இ ஈக்குவல் டு இ நாட். ஓகே. ஸோ இந்த இடத்துல ஆல்ரெடி இங்கே பாசிட்டிவ் இருக்குது, இது வந்து நெகட்டிவ். ஸோ ஆர்டி என்எஃப் ஓகே லேன் கோஎஃபிஷியன்ட், ரியாக்ஷன் கோஎஃபிஷியன்ட். ஓகேவாப்பா, இது புரியுதா, இந்த ரியாக்ஷன் எப்படி வந்ததுன்னு புரியுதா, சரி இந்த ஈக்குவேஷன் எப்படி வந்ததுன்னு புரியுதா. This is a Nernst equation. E equal to E naught cell minus RT NF ln reaction coefficient அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்களா. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம ஃபர்தர் எப்படி எழுதலாம், இது ஒன் டைப். ஸோ இந்த ரிமைனிங் டைப் இதெல்லாமே கான்ஸ்டன்ட் தானே, ரூம் டெம்பரேச்சர், அதுக்கப்புறம் என் வேல்யூ வந்து கான்ஸ்டன்ட் கிடையாது, எஃப்ன்றது ஃபேரடே கான்ஸ்டன்ட் ரைட்டா. ஸோ இது எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா இங்கே வந்துட்டு என்னது, டீன்றது என்னப்பா, டீன்றது டெம்பரேச்சர் எவ்வளோ, 25 டிகிரி செல்சியஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இன்கேஸ் அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா, சரிங்களா, ஒரு நிமிஷம், ரைட் ஓகேவா. ஸோ இப்போ கொஸ்டின்ல வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்து 25 டிகிரி செல்சியஸ் இருக்கு. அண்ட் சாரிப்பா ஒரு நிமிஷம், இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் இருக்கு, அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ இங்கே பாருங்க, இதை எப்படி நம்ம ரைட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டன்ட் வேல்யூ எல்லாம் போட்டுட்டு, ஸோ இப்போ இந்த லேண்ட் இருக்கு இல்லையா, அந்த லேனுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், we can also write log இல்லையா. ஸோ இந்த லேனர் லாகா ரைட் பண்றோம் அப்படின்னும் போது, ஆர் we can write என்ன ரைட் பண்ணலாம், E equal to E naught ரைட்டா மைனஸ் 2.0
2.303 பா அப்பான் NF. ஏன்னா லேன் வந்து லாகா கன்வெர்ட் ஆகும்போது ஸோ 2.303 அதை நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷனை லேனாக எழுதும் போது இப்படி வரும். ஸோ லாகாவும் நம்ம இப்படி எழுதலாம். ஓகே, ஸோ இது லாக் எழுதலாம். புரியுதாப்பா? இது வரைக்கும் இருக்க டவுட் இருக்கா? இருக்காப்பா? ப்ளீஸ் இருந்தால் சொல்லுங்க. ஈக்குவேஷன் எழுதிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட்ப்பா. ஸோ ப்ளீஸ் இருந்தால் சொல்லிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் இஃப் இட் இஸ் ரூம் டெம்பரேச்சர் நம்ம கொடுத்துட்டாங்க. கொஸ்டின்ல வந்து பார்த்தீங்கன்னா அட் 20 டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 25 டிகிரி செல்சியஸ் இருக்கு. 25 டிகிரி செல்சியஸ் ஆஸ் வெல் அஸ் என்ன பண்ணிடுறாங்க 2.303. ஓகே, ஸோ சாரி இங்க இருந்து ஆர்டி விட்டுட்டோம்னா இங்கே ஆர்டி விட்டுட்டேன். ரைட்டா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2.303 ஆர்டி பை எஃப். இதோட வேல்யூ சம்டைம் கொடுப்பாங்க, டைரக்டாக கொடுத்துருப்பாங்க கொஸ்டின்ல 0.0591 வோல்ட் அப்படின்ட்டு. பிகாஸ் இது எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறுங்கிறது ரூம் டெம்பரேச்சர்ப்பா. சாரி, ஆறுங்கிறது கேஸ் கான்ஸ்டன்ட். சரியா? ஆர்டின்றது ரூம் டெம்பரேச்சர் சொல்லிட்டு பாருங்க. இல்லை. ஸோ இதில் வந்து எஸ் ஆர்டிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கேஸ் கான்ஸ்டன்ட் சொல்ல மறந்துட்டோம் இல்லையா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட். இதோட வேல்யூ தெரியுமா? கேஸ் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ தெரியுமாப்பா? யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் ஓகேவா? அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர். எஃப்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேரடேஸ் கான்ஸ்டன்ட் தெரியுமாப்பா? அதோட வேல்யூலாம் தெரியுமா உங்களுக்கு? ஃபேரடேஸ் கான்ஸ்டன்ட் எவ்வளோ, கேஸ் கான்ஸ்டன்ட் எவ்வளோ போட்டிங்களா? எஸ். ஸோ 8.314 யூனிட் எடுத்துங்க பாருங்க. ஸோ எஸ் ரிஸ்வானா சொல்லியிருக்காங்க ஜூல் பர் கெல்வின் பர் மோல். ரைட்டா? ஜூல் பர் கெல்வின் பர் மோல். ரைட்டா? ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஃபேரடேஸ் கான்ஸ்டன்ட் என்னது கூலும். ரைட்? ஸோ 96,500 கூலும் அப்படின்னு சொல்லிட்டு. ரைட்டா? இது எல்லாமே நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ யூனிட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. ஸோ வேல்யூ சொல்றது முக்கியம் இல்லை. ஸோ யூனிட் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஓகேப்பா? இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ எல்லாத்தையும் அப்ளை பண்றோம்னு வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் அப்ளை பண்ணா டைரக்டா என்ன பண்ணிடுவாங்க, சம்டைம்ஸ் அவங்க 0.05 கொடுத்துருவாங்க. அப்போ ஈக்குவேஷன் நமக்கு எப்படி ரைட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we can rewrite this equation எப்படி E equal to E naught. சரிங்களா? E equal to E naught minus 0.0591 upon n. ஓகே, ஸோ என்னன்றது என்னது இங்கே? என்னன்றது வந்து நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஓகே, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது இல்லையா? ஸோ அதை சொல்றது. ஓகேவாப்பா? ஸோ புரியுதா? இது வரைக்கும் யாருக்க டவுட் இருக்காப்பா? எனி டவுட் அப் டு ஹியர்? ஓகே, இது வந்து ஃபேரடேஸ் கான்ஸ்டன்ட் 96,500. ஓகே, ஸோ 96,500 கூலும்பா. ஓகே, ஜூலுக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரூம் சாரி கேஸ் கான்ஸ்டன்ட் வந்து 8.314 ஜூல் பர் கெல்வின் பெர் மோல். ஓகேவா? சரிப்பா. ஸோ இப்போ பார்ப்போம். இது வந்து நோன்ஸ் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணிட்டு நம்மளால என்ன பண்ண முடியும்? we can write. சரிங்களா? டைரக்டா என்ன பண்ண முடியும்? ஈக்குவேஷன் ஃபார்முலாஸ் ஆன்சர்ஸை கண்டுபிடிக்க முடியும். ஆக்சுவலா இதுல ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையாப்பா, அந்த டெல்ஜி நாட் வந்து சொல்லியிருந்தோம் இல்லையா? டெல்ஜி நாட். ரைட்டா? ஸோ இந்த டெல்ஜி நாட் ஈக்குவல் டு மைனஸ் என்எஃப்இ நாட் செல் இருக்கு இல்லையா? அது வந்து எங்கிருந்து வரும்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அது ஒரு போர்ஷன் அதை நான் சொல்லலை. இங்க எழுதியிருக்கோம் இல்லையா? எஸ். ஸோ இப்போ இதுல கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. நான் அந்த ஒரு இது சொல்ல மாதிரி எதுக்காக ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா இங்க கொடுத்துருக்கோம் இல்லையா அந்த வேல்யூஸ். ரைட்? ஸோ இந்த டெல்ஜி வந்து எப்படி என்எஃப்இக்கு ஈக்குவலாக வரும்னு சொல்லிட்டு. ரைட்டா? ஸோ அதுக்கான போர்ஷன் தான்.
ஸோ இங்க பாருங்க இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டின்னு கொடுத்துருக்கோம். வாட் இஸ் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, வாட் இஸ் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி? இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி அண்ட் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி என்னப்பா யாருக்கும் தெரியாதா? இன்டென்சிவ் எக்ஸ்டென்சிவ் படிச்சது இல்லையா நீங்க? இல்ல டைப் பண்ணிட்டு இருக்கீங்களா? பேசுறது கேட்கலையாப்பா? எஸ். ஸோ ஹரின்னு சொல்லியிருக்கீங்களா? எஸ். அவங்க எஸ் என்னன்னா இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா இட் இஸ் இண்டிபெண்டன்ட் டு த மாஸ் ஆஃப் த சிஸ்டம். இன்னும் நம்ம சொல்லணும்னா மாஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ். ஓகேவா? ஸோ இங்க என்ன கொடுத்துருக்கோம்? which is does not depend on the mass of the substance. ஓகேவா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்றது என்னது? இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த மாஸ் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். இதுல நம்ம நம்ம காமனா எல்லாம் படிச்சிருப்போம் டென்சிட்டி, டெம்பரேச்சர், ப்ரெஷர் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன தேவை இம்பார்ட்டன்ட் இதுல வந்து பார்த்தீங்கன்னா இஎம்எஃப் இருக்கு இல்லையா? இஎம்எஃப் இஸ் அன் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டியா? ஸோ இஎம்எஃப் வந்து பார்த்தீங்கன்னா இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிப்பா. ஸோ இட் இஸ் நாட் டிபெண்ட்ஸ் ஆன் த மாஸ். பட் கிவ்ஸ் ஃப்ரீ எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா விச் இஸ் டிஃபரன்ஸ் ஆன் த மாஸ், அதாவது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ட்ரான்ஸ்ஃபர். ஓகேவா? இதை நமக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இஃப் இந்த கேஸ் இங்க பாருங்க. ஸோ ஒரு ரியாக்ஷன் எழுதுறேன் இங்க. இப்போ காப்பர் காப்பர் 2+, ஓகே, பிளஸ் 2 எலக்ட்ரான் கெயின் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ காப்பர் 2+ + 2 எலக்ட்ரான் காப்பர் சாலிட். ஓகேவா? ஸோ இதோட E0 SRP வேல்யூ என்னப்பா? இதோட SRP வேல்யூ என்ன தெரியுமா? சொல்லுங்க பார்ப்போம். யாராவது சொல்றீங்களா பார்ப்போம். SRP வேல்யூ ஃபார் காப்பர். What is the SRP value for copper? எஸ் ப்ளஸ் 0.34. ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மறந்துடாதீங்க. டேனியல் செல்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்வான் அதுதான்ப்பா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். இங்க பாருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டினா டிபெண்ட்ஸ் ஆன் த மாஸ் அண்ட் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டினா நாட் டிபெண்ட்ஸ் ஆன் த மாஸ். சாரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி சார் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டினா டஸ் நாட் டிபெண்ட் ஆன் த மாஸ் அண்ட் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டினா டிபெண்ட்ஸ் ஆன் த மாஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். 1 minute இருங்க, ஒரே நிமிஷம் இருங்க. ஓகே, சாரிப்பா. இங்க பாருங்க. ஸோ அதுதான் இப்போ வந்து பாருங்க. இப்போ இந்த கேஸ் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா மாஸை டிபெண்ட் பண்ணி இல்ல அப்படின்னு சொல்லியிருக்கோம். அண்ட் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி மாஸை டிபெண்ட் பண்ணி இருக்கு. ஸோ இப்போ நமக்கு இங்க ஸ்பெசிஃபிக்கா எது தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஎம்எஃப். ரைட்டா? இஎம்எஃப் வந்து பார்த்தீங்கன்னா இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி கிவ்ஸ் எனர்ஜி எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்றோம் ஒரு கான்செப்ட். இப்போ இங்க பாருங்க. எஸ் காப்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்பி வேல்யூ எவ்வளோ? ப்ளஸ் 0.34 இல்லையா? ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்கப்பா. ஓகே, இது என்னது? ப்ளஸ் 0.34 வோல்ட். ஓகே. ஸோ அப்போ இந்த கேஸ் ஆஃப் இப்போ இது 1 எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர், சாரி இது வந்து 2 எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர். இஃப் இட் இஸ் இன் இப்போ இங்க காப்பர் 2 காப்பர் போடுறேன், காப்பர் 2+, அப்ப இங்க என்ன வரும்னு பாத்தீங்கன்னா 4 எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர். ஓகேவா? அப்ப இந்த கேஸ்ல
இந்த கேஸ்ல எஸ்ஆர்பி வேல்யூ விச் மீன் அதாவது இஎம்எஃப் இதோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல்சோ சேம் 0.34 வோல்ட். ஓகே, ஸோ பிகாஸ் the இஎம்எஃப் இருக்கு இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா இட் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் த மாஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ். ஓகேவா, இந்த இஎம்எஃப் பொறுத்த வரைக்கும் அதாவது எஸ்ஆர்பி ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல். பட் இந்த கேஸ் ஆஃப் கிவ்ஸ் ஃப்ரீ எனர்ஜி இருக்கு இல்லையா, இட் டிபெண்ட்ஸ் ஆன் த மாஸ் பார்ட். ஸோ இப்போ அதனால என்ன பண்றோம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டெல் ஜி நாட், இப்போ இந்த ரியாக்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிவ்ஸ் ஃப்ரீ எனர்ஜி வேல்யூ இருக்கு. இந்த ரியாக்ஷனோட கிவ்ஸ் ஃப்ரீ எனர்ஜி டெல் ஜி நாட் ஈக்குவல் டு ஒரு டெல் ஜி ஒரு வேல்யூ வருதுன்னு வச்சுக்கோங்க. டெல் ஜி நாட் அதாவது டெல் ஜி நாட் ஈக்குவல் டு டெல் ஜி ஒன்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ வரும். இது வந்து சம்திங் இல்ஸ், இது எக்ஸ்ன்ற ஒரு வேல்யூ வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அப்போ இந்த கேஸ் ஆஃப் இந்த ரியாக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு நிமிஷம் இருங்கப்பா. ஸோ இப்போ இது கிவ்ஸ் ஃப்ரீ எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா பட் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த மாஸ். இப்போ இந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து பார்த்தீங்கன்னா 2 எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் இந்த ரியாக்ஷனில் அப்போ பார்க்கும்போது அதோட கிவ்ஸ் ஃப்ரீ எனர்ஜி வேல்யூ ஒரு டெல் ஜி ஒன்னு ஏதோ ஒரு வேல்யூ வருதுன்னு வச்சுக்கோங்க. பட் இப்போ இந்த கேஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சேம் இந்த கேஸ் 2Cu + 4 எலக்ட்ரான் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கிவ்ஸ் ஃப்ரீ எனர்ஜி மாஸை டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால அஃப்கோர்ஸ் இதோட கிவ்ஸ் ஃப்ரீ எனர்ஜி வேல்யூ என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் டிபெண்ட் ஆன் டெல் ஜி ஒன், இதை டிபெண்ட் பண்ணி இருக்காது, ஈக்குவலா இருக்காது. ஓகே, நான் சொல்றது புரியுதா? இது சம்திங் வேற வேல்யூ தான் இருக்கும். ஓகேவா, பிகாஸ் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த மாஸ். அதை நம்ம டெல் ஜி வேல்யூ வரும்போது நம்பர் ஆஃப் இங்கே பாருங்க கிவ்ஸ் ஃப்ரீ எனர்ஜி கால்குலேட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணிருக்கணும், நம்பர் ஆஃப் எலக்ட்ரானையும் கவுண்ட்ல வச்சுக்கணும். சரிங்களா, பட் இந்த கேஸ் ஆஃப் இஎம்எஃப் கால்குலேட் பண்ணும்போது கிவ்ஸ் ஃப்ரீ எனர்ஜி அதாவது நம்பர் ஆஃப் சாரி இந்த கேஸ் ஆஃப் இஎம்எஃப் வந்து பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் வந்து என்ன பண்ணாது, கான்ட்ரிபியூட் பண்ணாது. ஓகே, ஓகேப்பா, சரி பார்ப்போம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸோ இது வந்து தான் அந்த ஒரு ரிலேஷன் கொண்டு வந்திருப்பாங்க. இந்த ரிலேஷன் பிட்வீன் சொல்லுங்க. ஆக்சுவலாக இதுல இருந்தா நமக்கு இந்த ரிலேஷன் வந்து ஜென்ரேட் ஆகும். என்னன்னா இந்த ரிலேஷன் பிட்வீன் gives free energy and E naught cell, sorry E cell at standard condition. Okay, at standard condition இந்த கேஸ்ல அதாவது ஸ்டாண்டர்ட் கண்டிஷன் என்னப்பா, நமக்கு வந்து டெல் ஜி நாட் ஓகே கிவ்ஸ் ஃப்ரீ எனர்ஜியில் del G naught equal to minus NF E naught cell. அதாவது Nன்றது என்னது இங்க நம்பர் ஆஃப் எலக்ட்ரான். ஸோ அப்போ கிவ்ஸ் ஃப்ரீ எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா விச் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அப்போ E naught cell வந்து நமக்கு என்ன இருக்கும், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் டிபெண்ட் பண்ணியிருக்கணும். அண்ட் எலக்ட்ரான் போடும்போது நம்ம இங்கே டேரெக்டாக என்னது, அதாவது இந்த N வந்து என்னதுன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸ், number of moles of number of mole of electrons. Okay, electron transfer. Okay, so and of course இங்க நமக்கு என்னது F ன்றது Faraday constant. Okay, so Faraday constant
வேல்யூ என்னன்னா என்ன எக்ஸாக்டா சொல்லணும்னா 96,450 கூலும்பா. ஓகே, மறந்துடாதீங்க. ரைட்டா? ஸோ இது வந்து ஸ்டாண்டர்ட் கண்டிஷன், ரைட்? ஸோ இது வந்து இப்போ ஸ்டாண்டர்ட் கண்டிஷன் இருக்கும்போது, ஓகே. இஃப் இட் இஸ் அ நான் ஸ்டாண்டர்ட் கண்டிஷன், அதாவது அதர் கண்டிஷன் அப்படின்னு சொல்றோம். அதர் கண்டிஷன் அப்படின்னா இப்போ டெல் ஜி நாட் இருக்கு இல்லையா? அப்போ அதுக்கு எப்படி வரும் ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல் ஜி நாட் வராது நம்ம ஸ்டாண்டர்ட் கண்டிஷன் இல்லாம, அப்போ மைனஸ் என்எஃப் இ நாட் செல். ஓகேவா? இந்த ரெண்டு ஃபார்முலாவும் இம்பார்ட்டன்ட். ஓகே, த ரிலேஷன் பிட்வீன் இதுக்கு இ நாட் செல்லுக்கும் கிவ்ஸ் ஃப்ரீ எனர்ஜிக்கும். ஓகே, ஸோ கிளியராப்பா? ஸோ இதுல இருந்தா அந்த ரிலேஷன் நம்ம டைரக்டா எழுதணும் நோன்ஸ் ஈக்குவேஷனுக்கு. இதுல இருந்து ஆக்சுவலா இதுல இருந்தா நமக்கு என்ன இருக்கும், இந்த நோன்ஸ் ஈக்குவேஷன்ல இந்த ரிலேஷன் வந்து ஜென்ரேட் ஆகும். ஓகே, மைனஸ் என் ஆஃப் இ நாட் செல் சொல்லிட்டு ஸோ இதுல இருந்தா ஃபர்தரா நம்ம எடுத்து நோன்ஸ் ஈக்குவேஷனை போட்டு ரியாக்ஷனை போட்டிருப்போம். ஓகே, புரியுதாப்பா? எனி டவுட் இது வரைக்கும்? எதாவது டவுட் இருக்கா? ஆக்சுவலா இன்னைக்கு ரொம்ப முக்கியமான கிளாஸும் கூட. நோன்ஸ் ஈக்குவேஷன் அண்ட் ரொம்பவும் ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கு. பிகாஸ் நான் இன்னைக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும்னு கொஞ்சம் அவசர அவசரமாக வந்தேன். நிறையா பேர் வரல. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். இது நம்மளோட லாஸ் கிடையாது, அவங்களோட லாஸ். நான் திரும்பவும் சொல்கிறேன். ஸோ எங்களுக்கு இந்த கிளாஸையும் தாண்டி இதில் வர்றது மணியும் தாண்டி எங்களுக்கு இம்பார்ட்டன்ட் இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் மட்டும்தான். ஓகே, அதையும் தாண்டி பேஷன் இது எல்லாமே இருக்குது. ஸோ அதுக்காக தான் நாங்கள் இதை எடுக்கிறோமே தவிர, அஃப்கோர்ஸ் எங்களுக்கு அதர் சைட் ஆஃப் மணியும் நீடு தான். பட் அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட மோரோவர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் படிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக பட்டு தான் ஆக்சுவலாக என்னாச்சுன்னா சரி இங்கே பாருங்க. ஓகே, ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நோன்ஸ் ஈக்குவேஷன் இது வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் பார்க்கலாம். சரிங்களா? ப்ராப்ளம் இம்பார்ட்டன்ட், ரைட்? ஆக்சுவலாக இது ஜூன் 2017 கேட்டதுப்பா. ஓகே, ஸோ அந்த ரியாக்ஷன் கொஷினை படிங்க, ஆன்சரை சொல்லுங்க. ஓகே, கொஷின் என்னது? தி எலக்ட்ரோகெமிக்கல் செல் பொட்டென்ஷியல், அதாவது இ செல். ஓகே, ஆஃப்டர் த ரியாக்டன்ட் ப்ராடக்ட் ரீச் த ஈக்லிபிரியம் இ நாட் த ஸ்டாண்டர்ட் கண்டிஷன். என் இ நாட்ன்றது ஸ்டாண்டர்ட் கண்டிஷன் அண்ட் என்னங்கிறது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஆக்சுவலாக கொஷின் என்னன்னா ஈக்லிபிரியம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஈக்லிபிரியத்தில் ஸோ எலக்ட்ரோகெமிக்கல் செல் பொட்டென்ஷியல் ஆஃப்டர் த ரியாக்டன் அண்ட் ப்ராடக்ட் ரீச் ஈக்லிபிரியம். ஓகே, ஒரு எலக்ட்ரோகெமிக்கல் செல் ரியாக்ஷன் இருக்கு, அதில் ப்ராடக்ட்டும் ரியாக்டன்ட்டும் ஈக்லிபிரியம் ரீச் பண்ணதுக்கு அப்புறம் வாட் வில் பி த இ நாட் செல் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இ செல் வேல்யூஸ் பி. ஓகே ஓகே, யார் யார் சொல்லியிருக்கீங்க? ரிஸ்வானா, சக்தி. ஓகே, ஆன்சர் பி. ஓகே, ஸோ ரிமைனிங் யார் யார் சொல்லியிருக்கீங்க? ரிஸ்வானா, சக்தி சொல்லியாச்சா? புவனேஸ்வரி, பாலமுருகன், ஹரிணி, ஷாலினி. பாலமுருகன் said B. Okay, what about others? ஸோ எல்லாரும் பி இல்லையா? ஸோ இங்கே தான் நம்ம சொல்றது என்னன்னா, கொஷினை நல்லா ரீட் பண்ணணும் அண்ட் கான்செப்ட் வந்து நமக்கு சிம்பிளா தெரியும். நான் தான் சொல்றேன்ல, கொஷின் வந்து சிஎஸ்ஆர் எக்ஸாம் நாட் ஒன்லி, அதான் எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமே கொஷினும் கான்செப்டும் நம்ம படிச்சிருப்போம். கொஷின் வந்து ஈஸி தான் தெரியும். ஆனால் நம்ம தப்பு பண்றதே கொஞ்சம் டீப் அனலைசிஸ் வேணும், மேலோட்டமா பார்க்காம கொஞ்சம். ஓகேவா? ஸோ இங்க பாருங்க, கொஷினை பாருங்களேன். நீங்க என்ன கொடுத்துட்டீங்க? இப்போ அவங்க வந்து நோன்ஸ் ஈக்குவேஷன் கேட்க கிடையாதுல்ல, அவங்க அப்படியே கேட்டிருக்காங்க. நீங்க எல்லாரும் என்ன பண்ணிருக்கீங்க? நோன்ஸ் ஈக்குவேஷன் எடுத்து எழுதி வச்சிருக்கீங்க. இங்க பாருங்களேன், இங்க பாருங்க. The
எலக்ட்ரோகெமிக்கல் செல் பொட்டன்ஷியல், ரைட்டா? எலக்ட்ரோகெமிக்கல் செல் பொட்டன்ஷியல், அதாவது இ செல் என்னன்னு கேட்குறாங்க, ரைட்? ஆஃப்டர் த ரியாக்டர் அண்ட் ப்ராடக்ட் ரீச் ஈக்லிபிரியம். ஓகே, ஸோ அப்போ ப்ராடக்ட்டும் ரியாக்டண்ட்டும் ஈக்லிபிரியம் ரீச் பண்ணுது. நான் இங்கே தான் இப்போ தான் கொடுத்துட்டு இப்போ தான் நடத்திட்டு வரேன் நான். ரைட்டா? எங்கடா அது? ஓகே, 1 மினிட் இருங்க. இங்க பாருங்க. அட் ஈக்லிபிரியம் ஈனட் செல் பொட்டன்ஷியல் என்னப்பா? ஈனட் செல்லோட வேல்யூ என்னது? ஸோ 0, ரைட்டா? புரியுதா? நம்ம எங்க தப்பு பண்றோம்னு புரியுதா? இங்க பாருங்க. ஸோ இப்பதான் கான்செப்ட் படிச்சோம். எனிவே அது நானா இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும்போது அப்படி மிஸ்டேக் பண்ணி தான் எல்லாரும் வருவாங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். அத பத்திலாம் வொரி பண்ணாதீங்க. பட் நம்ம எந்த இடத்துல மிஸ்டேக் பண்றோம்ன்றத அனலைஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ நம்ம இப்பதான் படிச்சுட்டு வரோம். நம்ம டைரக்ட்டா பார்த்த உடனே ஓகே பார்க்குறாங்க, நோன்ஸ் ஈக்குவேஷன் குடுத்துருக்காங்க, ஈக்விலிபிரியம் பொட்டன்ஷியல் கேட்டிருக்காங்க. ஸோ அப்ப டைரக்ட்டா நோன்ஸ் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்ளோ ஈஸியாலாம் நெட் எக்ஸாம்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்க மாட்டாங்க. சரிங்களா? ஸோ அப்ப பாருங்க, அட் ஈக்விலிபிரியம் இங்க வச்சிருக்காங்க. இங்க பாருங்க. இதே வந்து அவங்க டைரக்ட்டா வந்து என்ன சொல்றது? டைரக்ட்டா அவங்க வந்து இப்ப நான் ஸ்டாண்டர்ட் கண்டிஷன் அப்போ வந்து எலக்ட்ரோகெமிக்கல் செல் பொட்டன்ஷியல் கேட்டிருந்தா யூ சூஸ் ஏ வேல்யூஸ் சூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ ஆஃப்டர் ரியாக்டன்ட் ப்ராடக்ட் ரீச் ஈக்லிபிரியம். இப்போ இங்க பாருங்க. இது இப்படி ரைட் பண்ணிருக்கலாம்ல. இப்போ அவங்க வந்து அட் ஈக்லிபிரியம் கண்டிஷன் குடுத்திருந்தா நீங்க வந்து மேபி கெஸ் பண்ணியிருப்பீங்க E ஈக்குவல் டூ 0 அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா அவங்க நம்மள கன்ஃப்யூஷன் பண்ணணும். கொஸ்டின டியூன் பண்ணணும்ன்றதுக்காக என்ன குடுத்திருக்காங்க? அல்டர் த ரியாக்டன்ட் சாரி அல்டர் இல்ல சாரி. ஆஃப்டர் த ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்ட் ரீச் ஈக்லிபிரியம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா? ஸோ அப்படி குடுக்கும்போது என்ன ஆன்சர்? அட் ஈக்லிபிரியத்துல நமக்கு என்னது? செல் பொட்டன்ஷியல் வேல்யூ 0ப்பா. ஓகே. ஸோ புரியுதா? இப்ப நமக்கு தெரியுதா எங்க இது இதா இருக்குன்னு? ஸோ செல் வந்து பார்த்தீங்கன்னா 0 அட் எங்க? ஸோ அட் ஈக்லிபிரியம் கண்டிஷன். மறந்துடாதீங்க. ஓகே. ஸோ அட் ஈக்லிபிரியம் கண்டிஷன் இ செல் வேல்யூஸ் இஸ் 0. ஓகே. அதுக்கப்புறம் 0 போட்டிருக்கீங்களா? ஓகே. ஹரிணி சொல்லியிருக்கீங்களா? ஹரிணி சக்தி. ஓகேப்பா. சரி பார்ப்போம். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? ஸோ இங்க பாருங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 2017 டிசம்பர். ஓகே. ஸோ த பிரிடிக்டட் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் is nothing but EMF, ரைட்டா? ஆஃப் த எலக்ட்ரோகெமிக்கல் செல். நல்லா புரிஞ்சுக்கோங்க. குடுத்துருக்காங்க. நான் தனியாவே குடுத்துடுறேன். ஆக்சுவலா கொஸ்டின் வந்து இவ்ளோ டீட்டெயிலா தனித்தனியா குடுக்க மாட்டாங்க. ஒரே லைன்ல தான் இருக்கும். நான் உங்களுக்கு புரியணும்ன்றதுக்காக நான் தனியாவே குடுக்குறேன். சரிங்களா? ஓகே. இது வந்து செல்லு. இதோட வேல்யூஸ் என்னன்னு பாருங்க. ஓகே. The predicted electromotive force of electrochemical cell. electrochemical cell குடுத்துட்டாங்க. electrochemical cell குடுத்துட்டாங்க. அயன் அந்த அயன் 2+ அதோட கான்சன்ட்ரேஷன் வேல்யூஸ். அதுக்கப்புறம் இன்னட் செல்ஸோட வேல்யூ குடுத்துட்டாங்க. ஓகே. இதுல என்ன கேக்குறாங்க? EMF வேல்யூஸ் கேக்குறாங்க. ஓகே. So whether it is in standard condition or non-standard condition. இப்ப ஸ்டாண்டர்ட் கண்டிஷனா இருந்தா நம்ம டைரக்ட்டா என்ன பண்ணிடலாம்? SRP வேல்யூ வச்சு எழுதிடலாமா? இது வந்து ஸ்டாண்டர்ட் கண்டிஷன், நான் ஸ்டாண்டர்ட் கண்டிஷனப்பா. ஸோ முதல்ல என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க? இங்க வந்து நோன்ஸ் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுவீங்களா? இல்ல டைரக்ட்டா SRP, SOP எடுத்து யூஸ் பண்ணுவீங்களா? என்ன பண்ணுவீங்க? சொல்லுங்க பார்ப்போம். இருக்கீங்களா? என்னப்பா பதிலே காணோம்? It's not standard condition, right? Yes. So non-standard condition அப்ப நம்ம இங்க என்ன பண்ண போறோம்? ஸோ டைரக்ட்டா என்ன பண்ண போறோம்? நோன்ஸ் ஈக்குவேஷன் யூஸ் பண்ண போறோம் இல்லையா? ஸோ அப்போ நோன்ஸ் ஈக்குவேஷனுக்கு வந்து பாருங்களேன். இப்போ நோன்ஸ் ஈக்குவேஷனுக்கு ஸோ திஸ் இஸ் இன்ட்ரெஸ்டிங். இப்போ இங்க பாருங்க. ஸோ இந்த ப்ராப்ளத்தோட நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாம் கிளாஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நோன்ஸ் ஈக்குவேஷன் நமக்கு தெரியும். ஸோ ஃபார்முலா என்னதுப்பா? ஸோ இ நாட் செல் இல்லையா? சரி, இ செல் ஈக்குவல் டு இ நாட் செல். E cell equal to E naught cell, right? So sorry, E naught cell minus RT. Okay.
RT upon NF ln equilibrium. Right then? Okay, so this is Nernst equation. நமக்கு நல்லாவே தெரியும். ஓகே, ஸோ இப்போ நமக்கு செல் ரியாக்ஷன் நமக்கு என்னன்னு தெரியும். செல் ரியாக்ஷன் வந்து பாருங்களேன். ஸோ செல் ரியாக்ஷன் ஃபர்ஸ்ட் ரைட் பண்ணணும். செல் ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆனோட் ரைட்டா. ஆனோட். ஸோ ஆனோட் வந்து பார்த்தீங்கன்னா ஆனோட் என்னதுப்பா இங்கே அயன் என்ன இருக்கு எஃப்இலேருந்து Fe2+ போயிருக்கு ரைட்டா. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்னது ஆனோட் வந்து அயான் Fe ரைட்டா. எஃப்இலேருந்து Fe2+ போயிருக்கு ரைட். ஸோ Fe2+ plus 2 electron ரைட்டா. ஓகே, ஸோ கேத்தோட் ரைட்டா. கேத்தோட் வந்து பார்த்தீங்கன்னா கேத்தோட் என்னது Cd2+ என்னது கேட்மியம் 2+ வந்து இதுக்கு போயிருக்கு. Cd2+ plus 2 electron ரைட்டா. இட் கிவ்ஸ் என்ன கொடுத்துருக்கு ஸோ Cd கேட்மியம் ரைட். ஸோ இது ஆனோட் ரியாக்ஷன் கேத்தோட் ரியாக்ஷன் போட்டோம். அப்போ நமக்கு ஃபுல் செல் ரியாக்ஷன் என்ன வரும். ஸோ அஃப்கோர்ஸ் என்ன ஆகிடும் இந்த 2 எலக்ட்ரான் இந்த 2 எலக்ட்ரான் கேன்சல் ஆகிடும். ஸோ அப்புறம் மீனிங் நமக்கு என்னது Fe சாலிட் இல்லையா. இதை நான் எழுதல பாருங்க. Fe சாலிட் cadmium 2+ என்னது இது aqueous. ஓகே, ஸோ gives Fe2+ aqueous. ஓகே, ஸோ ப்ளஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா Cd solid. ஓகே, ஸோ புரியுதாப்பா. இது தெரியுதா. இது ஃபுல் செல் நமக்கு ரைட் பண்ண தெரியும். கரெக்டு தானே. இது வரைக்கும் போட்டுருவீங்க கரெக்டா. ஸோ இப்போ நோன்ஸ் ஈக்குவேஷன் அப்படின்றதுனால இப்போ நமக்கு நோன்ஸ் ஈக்குவேஷன்லேருந்து எது வேல்யூலாம் தெரியும் பாருங்க. இப்போ இ செல் வேல்யூ கேட்குறாங்க, இந்த வேல்யூ கேட்குறாங்க. பட் நமக்கு என்னென்ன வேல்யூ தெரியும். ஆர் கேஸ் கான்ஸ்டன்ட் தெரியும். ஓகே, அஃப்கோர்ஸ் நமக்கு இங்கே என்னது டெம்பரேச்சரை பற்றி கொடுக்கல. டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்களா. டெம்பரேச்சர்லாம் கொடுக்கல. அப்போ கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் அது நம்ம எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இதெல்லாம் நம்ம கொடுக்கல. பட் ஆனால் நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்போ கான்சன்ட்ரேஷன் அப்படின்ற போது இது எதோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் கோஷன். ஓகேவா, அந்த கியூவோட வேல்யூஸ். ஓகே, ஸோ அப்போ இங்கே பாருங்க Q ஈக்குவல் டு நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, நான் பின்னாடி எழுதிடுறேன்ப்பா. ஓகே, பின்னாடி எழுதிடுறேன். ஸோ இங்கே பாருங்க அந்த ஃபுல் செல் ரியாக்ஷன் இருக்கு இல்லையா. ஃபுல் செல் ரியாக்ஷன் என்னது அயன் சாலிட் ரைட்டா. அயன் சாலிட் ப்ளஸ் கேட்மியம் 2+ ரைட் தானே. இதானே நினைக்கிறேன். தப்பாக இருந்தால் சொல்லுங்க. ஓகே, கிவ்ஸ் என்ன ஆகிடும் அயன் வந்து 2+ல கன்வெர்ட் ஆகும் ரைட். அக்வஸ் ரைட்டா. ஸோ ப்ளஸ் கேட்மியம் 0 ரைட்டா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் நம்ம கொடுத்துருக்காங்க. நம்ம கான்சன்ட்ரேஷன் மட்டும் எடுத்துக்க போகிறோம். கான்சன்ட்ரேஷன் அயனுக்கு எவ்வளோ அண்ட் ஸோ கேட்மியத்துக்கு கொடுத்துருக்காங்க. கேட்மியம் அண்ட் அயன் ரைட்டா. ஸோ இது ரெண்டுத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஃபார் கேட்மியம் எவ்வளோ கொடுத்தாங்க 0.01 மோலார் ரைட்டா. ஸோ அந்த அயன் வந்து பார்த்தீங்கன்னா 0.01 மோலார். ஓகே, ஸோ இப்போ இங்கே பாருங்க Q ரியாக்ஷன் கோஎஃபிஷியன்ட் இருக்கு இல்லையா. அது வந்து பார்த்தீங்கன்னா the concentration of product. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ the concentration of product எப்பயுமே ப்ராடக்ட் வந்து அப்பரில் தான் வரும். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் Q ஈக்குவல் டு என்னது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட். அப்போ இதுபடி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் என்னது இங்கே. ஸோ நம்ம என்ன எழுதலாம் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா the concentration of Fe2+. ஓகே, ஸோ இது வந்து ப்ராடக்ட் தானே ஓவரால் ரியாக்ஷன். ரியாக்டன் என்னது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டர். ஓகே, ஓகேவா. இப்போ இதோட வேல்யூ என்னப்பா வேல்யூ என்னது நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணுங்க பார்ப்போம். ஸோ வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0.01 ரைட். 0.01 மோலார் 0.01 மோலார். அஃப்கோர்ஸ் இதோட வேல்யூ என்னப்பா 1. ஸோ அப்போ ஃப்ரம் திஸ் ஈக்குவேஷன்
E cell equation இருக்கு இல்லையா? ஸோ அப்போ பாருங்க E cell equal to E naught cell, ரைட்டா? E cell equal to E naught cell minus minus RT, ஓகே, NF, ஓகே, இங்க என்னது ln 1. இப்போ இந்த மாதிரி இடத்துல தான் we should learn some little bit mathematics, ஓகேவா? ஸோ ln 1 ஓட வேல்யூ என்னப்பா? யாருக்கா தெரியுமா? anyone familiar with that? Yes. சூப்பர். யார் சொல்லியிருக்கா? ஹரிணி, ரிஸ்வானா சொல்லியிருக்கீங்க. எஸ். ஸோ ln 1 வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் 0பா. ln 1 வேல்யூ என்னது? இட்ஸ் 0. ஸோ அஃப்கோர்ஸ் என்ன ஆயிடும் நமக்கு? இந்த மொத்த வேல்யூமே 0 ஆயிடும். ஓகே. ஸோ அப்போ இந்த கேஸில் E cell ஈக்குவல் டு என்னது? E naught cell. ஓகே. ஸோ அப்போ E naught cell வேல்யூ எப்படி கண்டுபிடிப்பீங்க? E naught cell வேல்யூ we can directly determine E naught cell equal to E naught S or P of cathode anode அப்பா. cathode or anode சீக்கிரம் சொல்லுங்க பாப்போம். cathode, right? So E naught S or P of anode. Sorry. Anode. Okay. ஸோ அப்போ இதுலேருந்து நம்ம டேரெக்டாக ரைட் பண்ணலாமா? ஸோ இப்போ நம்ம கொடுத்துருக்க கேஸில் ஆனோட் கேத்தோட் வேல்யூ எஸ்ஆர்பி ஆஃப் ஆனோட் கேத்தோட் வேல்யூ தெரியுமா? எஸ்ஆர்பி ஆஃப் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க, நான் வேல்யூ எழுதியிருப்பேன். இ நாட் இங்கே யாருப்பா கேத்தோடு யாருப்பா? நான் சொல்லிடுறேன் பின்னாடி. இப்போ நீங்கள் போட்டு சொல்லுங்க பார்ப்போம். ஸோ கொஸ்டின் வைக்கிறாருங்க. ஓகே. ஸோ திஸ் இஸ் கொஸ்டின். நமக்கு தெரியும். கொஸ்டின் பார்த்துக்கோங்கப்பா. ஸோ இப்போ இதோட வேல்யூ என்னது? இஎம்எஃப் ஆஃப் கேத்தோட் அண்ட் ஆனோட் நமக்கு தெரியும். இப்போ சொல்லுங்கப்பா. ஓகே, போட்டிங்களா ஆன்சரு? வேறு சக்தி போட்டிங்களா? ஓகே, சக்தி செட் பி. வேற பி ஆன்சர். ஓகே, வேறப்பா? வேற யாருக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு? ஓகே, சூப்பர். பாலமுருகன் பி, ஷாலினி கே பி. ஓகே, ஹரிணி 0.04. ஓகேவா? ஸோ ஆன்சர் இஸ் ஆல்சோ 0.0 வோல்ட் தான். சரிங்களா? ஓகே, ஓகேப்பா. ஸோ புரியுதா? எனி டவுட் ஆர் கிளாரிஃபிகேஷன் யாருக்கா தேவையா? ஸோ யாரும் எல்லாருமே சொல்லிட்டீங்க. ஹரிணி எல்லாருமே கரெக்டாக ஆன்சர் சொல்லியிருக்கீங்க. ஓகேப்பா, சூப்பர். ஓகே, ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி ஒரு கொஷின்ஸ் நான் இங்கே வச்சுருக்கேன். இதோட வேல்யூ என்னது? 0.04. அஃப்கோர்ஸ் இதோட வேல்யூ என்னது? 0.044 வோல்ட். ஓகே, ஸோ இது ஃப்ரம் கொஷின்லேருந்து எடுத்துக்கலாம், இது கொஷின்லேருந்து எடுத்துக்கலாம். சரியா? கரெக்டு தானே? ஸோ இது ப்ளஸ். ஓகே, ஸோ இந்த கொஷின்ஸ் இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேர் இந்த குரூப். ஓகே, இதுக்கு சால்வ் பண்ணி ஆன்சர் அனுப்புங்க. ஓகேவா? ஸோ இதை நான் ஃபோட்டோ எடுத்து போட்டுடுறேன் குரூப்பில். ஸோ குரூப்பில் அப்படியே ஆன்சர் டக்குன்னு போட்டுருங்க. ஓகே, ஸோ நம்ம கிளாஸை வைண்ட் அப் பண்ணிக்கலாம். நான் இதை உங்களுக்கு குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? அண்ட் ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துக்கோங்கப்பா. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு சால்வ் பண்ணி அனுப்பிச்சிடுங்க. சரிங்களா? அண்ட் ஓகேப்பா, எனிவே தேங்க்யூ. 1.5 hours ஆச்சு. சரிங்களா?
ஸோ வைண்ட் அப் பண்ணிக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் இது வரைக்கும் தேங்க்ஸ்ப்பா. ஓகே.